வேண்டும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவில், சோத்திரம் செய்கிறோம் இன்னடியா திருநாமத்தின் ஆதரவில். Pero
நாமத்தில் 661 பாடல் பாடுவோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. இளங்கோஸ்தி 60வது பாடல். இளங்கோஸ்தி 60. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் புது பலங்கள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்று. அல்லேலூயா. யாருக்கு பலவீனமாக இருக்கிறோ
உழந்து போய் நீங்கள் இருக்கிறீங்களோ, வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம். இயேசு இந்த நாமத்தை சொல்லி உச்சரிங்க. நிச்சயமாக நம்முடைய சரீரத்தில் ஒரு புதிய பலன் பெறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழந்து போய் இருக்கிற நம்ம எலும்பு என்ன செய்யும்? உயிர் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு எங்கேயுமே போகணும். பலவீனமாக இருக்கிறாமா? ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கேன், நம்ம சமத்துக்கு வர முடியலை அப்படின்னு யாரும் நினைக்கிறோமா? அவர் இயேசு என்று சொல்லி பாருங்கள், பலவீனம் எல்லாம் நீங்களும் இந்து மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனால் நாம் என்ன அதுக்கு உற்சாகமாக சோதரி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ நல்லவர் வல்லவர் என்று சொல்லி அவரை நாம் துதிக்க தான் நம்முடைய சரீரத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. உன்னத வல்லமை வந்து இறங்கும். ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு உன்னதத்தின் வல்லமை நம் மீது வந்து இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல என்ன நடங்க பேய் நடுங்கும். ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகள் எல்லாம் அகன்று ஓடும். இந்த கிராமத்திலே இந்த வீட்டை சுற்றில் இருக்கிற எல்லா அசுத்த கிரிகள் எல்லாம் அகன்று ஓடும். நாம் இந்த இடத்துல துதிக்கும் போது ஒரு அற்புதம் வெளியே நடக்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் சத்தமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போதுதான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் சத்தத்தை உயர்த்தவில்லை என்றால் பேய் கூட இங்கேதான் இருந்து கை தட்டிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அதனால சத்தமாய் பாடி சாத்தானை மிதிப்போன்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அதனால தேவனை உயர்த்தி பாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வார். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 706. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் புதுபலன் உண்டு, குழந்தை எலும்பு உயிர் பெறும் உண்டு. இயேசுவின் நாமம் புதுபலன் உண்டு, குழந்தை எலும்பு உயிர் பெறும் உண்டு. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் உண்டு, பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் உண்டு. உன்னத வல்லமை இறங்கிடும் உண்டு, உன்னத வல்லமை இறங்கிடும் உண்டு. தெய்வீக சுகம் உண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. தெய்வீக சுகம் உண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், அந்தகார வல்லமை அழிந்தே போகும். சாத்தானின் கோட்டைகள் தங்கந்தே நொறுங்கும், சாத்தானின் கோட்டைகள் தங்கந்தே நொறுங்கும். பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசு மத்தினார். பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்தினார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
எதுவும் நடக்கும். இருளும் விலகி வெளிச்சம் தோன்றும். இருளும் விலகி வெளிச்சம் தோன்றும். சுகம் எல்லாம் சந்தோஷமாகும். சுகம் எல்லாம் சந்தோஷமாகும். வாழ்வே புதிதாகும் நம் இயேசுவின் நாமத்திலே. வாழ்வே புதிதாகும் நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்தால் ஆர்வமாகவே ஓடி வருவார். இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தால் ஆர்வமாகவே ஓடி வருவார். அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே. அன்பின் கரத்தால் அள்ளி அணைப்பாரே. கண்களில் மழை கண்ணீரை துடைப்பார். கண்களில் வழி கண்ணீர் துடைப்பார். தூக்கி சுமத்திடுவார். நம் துன்பம் நீக்கிடுவார். தூக்கி சுமத்திடுவார். நம் துன்பம் நீக்கிடுவார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபத்துக்கலாம் சொல்லுவோம். ஆண்டவரே துதிக்க துதிக்க தான் விடுதலை உண்டு. நம் துதிக்க துதிக்க சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டு. ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கண்டவரே. இந்த 11ஆம் நாள் சோத்திர கூட்டத்திலே உண்டு நாமும் மகிமைப்படணும் ஆண்டவர். இந்த இடத்துல இறங்கி வாங்கப்பா. நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. நீங்கள் அசைவாடும்போது சூழ்நிலை மாறுமே ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் அசைவாடுங்கப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் சோத்திரிக்கிற மனிதரிக்கிற ஒவ்வொரு நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகள் எல்லாம் இந்த நாளில் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே சொல்றீங்க நாங்கள் புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கணும் ஆண்டவரே. இந்த பழைய உலர்ந்த எலும்புகளோடு நாங்கள் பிரவேசிக்க முடியாது ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய பலனை தாங்கப்பா. புதிய பலனை தாங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே புது பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. அப்பா நமக்கு சோதரிக்கிற மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் பெருகுது ஆண்டவரே. துதிக்க துதிக்க ஒரு விடுதலை உண்டு. கிருபை பெருகுது ஆண்டவரே. துதிக்க துதிக்க தான் நாம் உயர்த்தப்படுகிறோம். துதிக்க துதிக்க தான் நாம் மதிலை தாண்ட முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே தாவீது ராஜா சொன்னது போல நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. இன்னும் துதிப்பேன் என்று. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட மேலான கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்துகிறே துதிக்கு பாத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்திலே அசைவாடு ஆண்டவரே. எங்கள் மீது அசைவாடு ஆண்டவரே. இந்த இடத்தின் மீது அசைவாடு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்தின் மீது அசைவாடு ஆண்டவரே. நீங்க அசைவாடும் போது இந்த கிராமத்திலே காணப்படும் எல்லா அந்தகாரம் எல்லாம் விலகுமே ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அசைவாடும் போது ஆண்டவரே எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம் விலகி ஓடுமே ஆண்டவரே. அப்பா நீங்க அசைவாடும் போது எல்லா பேய்கள் எல்லாம் நடுநடுங்குமே ஆண்டவரே. அப்பா நீங்க அசைவாடுங்க அப்பா. எங்க கிராமத்தின் மீது அசைவாடு ஆண்டவரே. எங்கள் மீது அசைவாடு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
2 பேர் கட்டப்பட்டவர்களாக துதிக்கும் போது அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. அதே போல சபையாராக நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது துதிக்கும் போது இந்த கிராமத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். இந்த கிராமத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. அல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதுரை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரியோ பிடிப்போம். துதித்து பாடி மதுரை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரியோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா அந்த அளவுக்கு சத்துருடைய எல்லா கிரிகள் அகலும். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கட்டி வைத்திருக்கிற சத்துருவான அநேகரை கட்டி வைத்திருக்கிறார். அவரை துதிக்க முடியாதபடிக்கு, அவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆமென் ஆண்டவரை அநேகரை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிராமத்திலையும் கட்டி வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் கட்டி வைக்கிறார். அந்த கட்டுகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் நம் வாயிலிருந்து துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். டேவிட் பாடும்போது ஒரு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. அதே போல நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமா, நம்ம குடும்பத்தில் ஒரு விடுதலை வேண்டுமா, நம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. குடும்பமாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போதுதான் குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டு. குடும்பத்தில் கட்டி வைக்கிற எல்லா கிரியெல்லாம் அகலும். அல்லேலூயா. சாபத்தின் கட்டிகள் எல்லாம் அகலும். அல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட விடுதலை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஜெயத்தை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லலாம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வேளையில் இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாகவும் எப்படியாவது இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் சந்திக்கப்படணும். இந்த 11ஆம் நாள் சோத்திர கூட்டத்தில் எப்படியாவது இந்த கிராமத்தில் அநேக சந்திக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும்.
அநேக பிசாசின் பிடியில் எல்லாம் தெய்வ சமூகத்துக்கு ஓடி அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பா அப்படி சொல்லி நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போயிடும். அதை தொடர்ந்து நம்ம தாசரை மறைத்து தேவன் இந்த நாளில் நம்மோடு இடைபெற தாசர் நல்ல வல்லமையாய் பயன்படுத்த அவர் மூலமாக கொடுக்க போகிற சத்திய வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இணைஞ்சின ஊடுருவி பாய்ந்து அநேகர் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை இந்த வார்த்தையின் மூலமாக கடந்து வரும்படியாக இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக யாராவது ஒரு ஆள் ஜெபிக்க. நாளை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிக நேசிக்கிற அன்பு தகப்பனே ஆண்டவரே, இந்த இரவேளைக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம். ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. அந்த 14 நாள் சோதர கொடுத்தே ஆண்டவரே ஏசப்பா அப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆசிரியத்து கொண்டு நடத்தி கொண்டு வைக்கிறதுக்காக உங்கள் கோடாடு கொண்டு சோதர நன்றி சந்திக்கிறோம் ஏசப்பா. சோத்திரவதி ஆசீர்வதி, திரௌபதி ஆசீர்வதி, ஆண்டவரே பாடவதி ஆசீர்வதிரப்பா, ஆண்டவரே ஆனவர்களே ஆசீர்வதிரப்பா. ஆண்டவரே சோத்திரை மகிமையால் ஆண்டவரே நீ இறங்கி வந்தீரப்பா, ஆண்டவரே வல்லமையால் இறங்கி வந்தீரப்பா. ஆண்டவரே ஏசப்பா சோத்திர 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 சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நீங்கள் அசைவாடி முடிக்கிற திருவைக்காக உங்கள் கோடான கொண்டு சோத்திரம் ஐயா, கோடான ஒரு நன்றி ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் தகப்பனே. மீதான பதிலாக நீங்கள் தான் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்த முடியாது செவிக்கணும் ஐயா. கடந்து வந்த ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா, சோத்திரம். எல்லாத்தையும் ஆசிரியங்க ஆண்டவரே சோத்திரம். ராத்திரை மரத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நம்ம பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆனால் வீட்டை திறந்த குடும்பத்தை நீங்கள் ஆசிரிக்க முடியாது செவிக்கணும். இந்த கைத்தாம்பட்டி ஊர் மக்கள் எப்படியாவது ரசிக்கப்படணும் ஐயா ஆண்டவர். நிறைய தனங்கள் எப்படியாவது உண்மையான கண்டுகொள்ளணும் ஆண்டவரே ஏசப்பா. ஆவியானவரே சோத்திரம் ஐயா, நீங்கள் ரசித்து நீங்கள் கொண்டு வர முடியாது செவிக்கணும். ஆவியானவரே நீங்கள் பலப்படுத்த முடியாது செவி, நீங்கள் தான் கொண்டு வந்து நாமத்தை மேம்படுத்த உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம். மீதான நீங்களே பொறுப்படுத்தி கொண்டு நடத்துவோம். வழிநடத்த நீங்களே ஆசைப்படுவோம். சகல தெரியாமல் இயேசு ஒருவருக்கே செவிக்கிறோம். பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவர் சொல்லுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரமான ஸ்தோத்திர கூட்டங்களே கர்த்தர் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் கிருபையாக நடத்தி விடுகிறார். அவருடைய சமூகத்திலே மனதார தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து வருகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரத்தினது சந்தோஷமா இருக்கு. வருஷத்தினுடைய இந்த இறுதியை ஆண்டவருக்கே மனதார மகிமையை என்ன செய்யணும் செலுத்துறதற்காக வந்திருக்கோம். எத்தனையோ பாடுகள், வேதனை, கண்ணீர், கவலை, வலி, வேதனை, பலவீனங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், எத்தனையோ அவமானங்கள் என்னெல்லாமோ அந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. நாம் என் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று போட்டாலும் நான் அவர் மேல் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஆமே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி ஞான யோக கர்த்தரை என்ன செய்தாங்க ஸ்தோத்திரித்தான். ஆமே கொடுத்ததற்காகவும் எடுத்ததற்காகவும் நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம். இடத்திலிருந்து யார் அபகரித்திருந்தாலும் சரி, ஆமாம் மனிதர்களாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், யார் உங்களிடத்திலிருந்து எப்படி எண்ணத்தை அபகரித்திருந்தாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடுத்தவர் நீங்கள் தான் ஆண்டவரே, எடுத்தது யார் தான் நீங்கள் தான். பழியும் பாவத்தையும் யார் மேலே போட்டுறணும் சொல்ல மாட்டீங்க, ஆண்டவர் மேலே போட. நீங்களும் நானும் நல்ல வாசிக்கும் பைபிளில். ஏன்னா யோபுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்தது யாரு? பிசாஸ். நஷ்டத்தை கொண்டு வந்தது பிசாஸ். இழப்புகளை கொண்டு வந்தது பிசாஸ். பிள்ளைகள் மேல் செவர் இடிந்து விழுந்து இதுக்கு காரணம் பிசாஸ். எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபுவோ ஆண்டவரை என்ன செய்தாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு என்னது ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார். ஏன்னா ஆண்டவர் தான் கொடுத்தார், ஆண்டவரால் தான் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அல்ல உங்களுக்கு எனக்கும் எப்போதும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க விரும்பணும், ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கணும்னு விரும்பணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை ஒன்று வேதத்தில் இருக்கிறது, வேற விருப்பமே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வேற இங்கிருந்து வர்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பவே கூடாது. ஒரு ஸ்தோத்திரங்கள எங்கிருந்தாவது வருமா அப்படின்னு என்ன செய்வாங்க, சிலர் எதிர்பார்ப்பாங்க. எப்படியாவது பிழைக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்படிதான் பிழைக்கணும்னு இருக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு தேவனிடத்திலிருந்து விடுதலை, கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்கிற பாதுகாப்பை, அவர் கொடுக்கிற மேன்மையை நாம் சுதந்திரிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனை மனதார நல்ல கர்த்தரை என்ன செய்யுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் இழந்திருப்பீர்களானால், எது உங்களை குடும்பத்தை விட்டு இன்னைக்கு தூரமாக இருக்கிறது போல தெரியுதோ,
எது உங்களுக்கு இனிமேல கிடைக்கவே செய்யாது நீங்க நினைக்கிறீங்களோ, ஆமென், கர்த்தர் எடுத்தார் நீங்க சொன்னதுனால நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நிறைவானது தருவார். அல்லேலூயா. அவர் உங்களை வேதனைப்படுத்துவதை அவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். அப்படி சில வேதனைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இன்னும் நம்மளை என்ன செய்யாமல் இருக்கோம், ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முகாந்திரம். உங்களை அப்புறப்படுத்துவதற்காகவோ உங்களை சத்துருக்களுக்கு முன்பதாக தலைகுனிந்து போக பண்ணணுங்கிறது கர்த்தருக்கு என்ன கிடையாது. நீங்களும் நானும் பரிசுத்தமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு என்ன செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படியாக தேவனை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தி வருகிறோம். அந்த துதியை நாம் யாருடைய துதியிலிருந்து நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான சங்கீதக்காரன் சங்கீதத்தை அநேக பரிசுத்தவான்களும் எழுதியிருக்கிறாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் சங்கீதக்காரன் என்கிற அந்த பெயரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது தாவீது. அல்லேலூயா. சங்கீதத்தில் இன்னும் சில எழுதப்பட்ட சங்கீதங்கள்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் என்று சொந்தமாக அப்படிப்பட்ட ஒரு பெயரை வாங்கிட்டார் தாவீது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் எப்போதும் கர்த்தரை துதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இருந்து இருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிச்சிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் பேரலான்னு இருக்கலாம், நமக்கு முன்னாலே இருந்திருக்கலாம், நமக்கு அப்புறம் யாருனாலும் வரலாம். ஆனா உங்க பேரை யாரும் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. உங்க சந்ததியில யாரெல்லாமோ பிறந்திருப்பாங்க, உங்க கிராமத்துல யாரெல்லாமோ இருந்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சிலருடைய பேரை என்ன செய்ய முடியாது பாருங்க, ஆமா, எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இதே கலிந்தான்பட்டியிலே அவன் இங்க இருந்து ஆண்டவரை தேடி சத்தியத்தை தேடி அவன் சபையை தேடி வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல வந்தவங்க, நடுவுல வந்தவங்க, இப்போ வந்துகிட்டு இருக்கிறவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தவங்களும் இப்பொழுது சீரில்லாம இருக்கிற மாதிரி தெரியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட நபருடைய பெயரை என்ன செய்ய முடியல பாருங்க, அழிக்கவே முடியும். அல்லேலூயா. இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளிடத்துல பேசும்போது கேட்டா அப்படிப்பட்ட பெயர்கள் இன்னும் என்ன செய்து பாருங்க, காதுல கேட்கல. அல்லேலூயா. நீங்க அல்லேலியாலாம் போடுறதுக்கு கலித்தாம்பட்டியில அப்படி ஃபேமஸ் எல்லாம் ஆள் இல்லை. ஏன்னா அந்த அம்மா அவருடைய மரணம் அப்படி பயங்கரமா இருந்ததுனால இன்னைக்கு இப்போ இல்லாம போன மாதிரி என்ன செய்யலாம் தெரியலாம். ஆனா அந்த அல்லேலியா மாதிரி யாரும் அல்லேலியா போட முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. கலித்தாம்பட்டில இருந்து அந்த அம்மா போட்ட அல்லேலியாவை யாரும் என்ன செய்ய முடியாது பாருங்க, பார்க்கவே முடியாது. பழைய ஆட்களுக்கு அல்லேலியான்னு ஞாபகம் வருதா? ஞாபகம் வருது. மகளுக்கு தான் ஞாபகம். கர்த்தருக்கு கவனிக்கீங்களா? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா சாப்பாடு போடுதாவே, நெல்லை அறுத்துட்டியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு வந்துடுறது, நெல்லை அறுத்த நெல்லை தூக்கி போட்டு தசமாகத்தை வாங்கிட்டு தசமாக கொடுக்க மறந்தவங்களை கூட ஆமா, ஆண்டவருக்கு கொடுத்தாதான்ப்பா இன்னும் உனக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அங்கிருந்து வாங்கி அவங்க நெல்லு மூடையோட அந்த நெல்லு மூடையும் சேர்த்து அப்படியெல்லாம் ஒரு காலத்துல வந்துச்சு. அல்லேலூயா. காரணம் கேட்டேன்னா அந்த அல்லேலூயா ஒரு ஆரம்ப காலத்துல விக்கியபுரத்துல இருந்த விசுவாசியில ஒரு ஐயா இப்போ அவங்க சிபிஎம்ல இருக்காங்க. சென்னை பட்டணத்துல பிள்ளைகள் திருமணம் ஆகி வயசாகி சிபிஎம்ல சென்னை பட்டணத்துல இருக்கிறாங்க. அந்த ஐயா கடந்த நாள்ல போன் பண்ணி பேசினாரு. பேசும்போது பாசையா பத்தி பேசி ஊழியத்தை பத்தி பேசும்போது சொன்னேன், இப்படி கூட்டம் நடக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கே கூட்டம் நடக்குன்னு இப்போ கலித்தாம்பட்டில் நடந்துட்டு இருக்கேன்னு. இந்த அல்லேலூயா அம்மா வாரிசுகள்லாம் இருக்கா? அல்லேலூயா. எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்க்குறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அம்மாவுடைய மரணம் எப்படி இருந்ததோ அதுதான் ரொம்ப வேதனையான காரியம். இருந்தாலும் ஆனா ஆண்டவரை தேடினதை என்ன செய்ய முடியல பாருங்க, யாராலையும் அழிக்கவே முடியல. அல்லேலூயா. இல்லை, நீங்களும் நானும் எத்தனை பேர் நமக்கு முன்னாலே இருந்திருக்கலாம், நமக்கு அப்புறமே என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்க பேரை என்ன செய்யக்கூடாது, யாரும் மறந்துடக்கூடாது. சிலர் அப்படிப்பட்ட நம்ம காரியத்துக்காக வாழ்ந்திருக்கிறார். அதுல ஒருத்தர் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வருகிறோம். சங்கீதக்காரனாகிய அவன் கர்த்தரை எப்போதும் துதித்தான். அதான் நம்ம இப்பொழுது தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க சங்கீதம் 71வது சங்கீதம் 6வது. நான் கர்த்தர்
கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உண்மையே நான் எப்போதும் என்ன செய்வேன். இப்பொழுது இந்த தலைப்பை கொண்டுதான் நம்ம தியானிக்கிறோம். எப்போதும் கர்த்தரை என்ன செய்வேன். அதனால கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்போதும் துதிக்கும் போது சிலருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு, சலிப்பா இருக்கு. சிலருக்கு அப்படித்தானே, என்னடா வாழ்க்கை, காலைல எழுந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, திரும்ப வந்தோமா, என்னடா வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது அலட்சியமா இருக்கு. சொல்றாங்க வயலுக்கு போறோம் வீட்டுக்கு வரோம், வயலுக்கு போறோம் வீட்டுக்கு, என்னடா வாழ்க்கை. வயலுக்கு போனாலும் அங்கே அதே கிணறு தான், அதே வயல் தான். அங்கே இருக்கிற கூட வேலை பார்க்குறவங்க, அங்கே பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதே மூஞ்சி தான். இங்கே வீட்டுக்கு வந்தாலும் கல்யாணம் ஆனதுலேருந்து அதே மூஞ்சி தான் அப்படின்னு சொல்லி சிலருக்கு என்ன இருக்கு, எப்போதும் அப்படின்னு உடனே வீட்டுக்காரரை பார்த்தோன்னே சலிப்பா இருக்கு, வீட்டு அம்மா பார்த்தோன்னே என்ன செய்திருக்கு, என்னடா பழைய முகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருக்கு, சலிப்பா இருக்கு. கர்த்தர் எப்போதும் அப்படிங்கிறது நல்ல கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா இங்க தாவீது எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க, எப்போதும் நான் கர்த்தரை என்ன செய்வேன். அவன் துதி என்ன செய்யல பாருங்க, மாறல. இன்னைக்கு நாம மனிதர்கள் செய்கிற எல்லாம் என்ன செஞ்சிருக்கு பாருங்க, சலிப்பாயிரும். நாள் ஆனவுடனே, சமயம் ஆனவுடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிருக்கு பாருங்க, சலிப்பாயிரும். சிலர் போயிட்டு அம்மாவை பார்த்து சொன்னாங்க, எப்போதும் சாம்பார் 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 தானா. நல்ல கவனிங்க. அப்படி நம்ம ஊரை பார்த்து எல்லாரையும் பார்த்தா அப்படிதான் கேட்க, சாம்பார் தானா இந்த நேரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே நல்ல கவனிங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, அதாவது இப்போ ஜெர்மன் நாட்டில் ஒருத்தர், நம்ம மதுரையில இருந்து ஒருத்தர் ஜெர்மன் நாட்டில் ஒருத்தர் கடை திறந்துருக்கிறார். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பார் கடை. என்ன கடை? என்னன்னு ஒரு கப்பு சாம்பார், ஒரு கப்பை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கும். நம்ம குடிப்போமா? யாருக்குன்னே இங்க புளிய மரம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால சாம்பார் அம்பார குடிச்சா அத்தனைக்கு எரிஞ்சிடக்கூடாது, வேற எதுவும் ஆயிடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க. ஆனா அங்க கேட்டா அந்த கடையில என்ன கூட தான் கொடுக்காங்களாம், சென்னையில கூட இருக்கு. ஆமா, காலையில இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும். பேர் வேற மறந்து போகுது இந்த சாம்பார் பேர். ஆமா, கடப்பா சாம்பார்னு ஒரு சாம்பார் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சட்னிக்கு, சோறுக்கு, தோசைக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு கிண்ணத்தை வாங்கி கடக்கடக்குன்னு என்ன செய்றாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன் எந்த சாம்பார் நம்ம ஊர்ல இதா இருக்கோ கர்த்தர் ஸ்தோத்திரம், அது இன்னொரு ஊர்ல எப்படி இருக்கு பாருங்க, விலை கொடுத்து வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கும், காப்பி டீ குடிச்ச மாதிரி. ஏன்னு கேட்டா இல்லாம போனா தான் அருமை தெரியும். நல்லா கவனிக்கீங்களா? எப்போதுமே நிழலோட அருமை தெரியாது. அவங்கள கொண்டு எங்க கொண்டு போய் விடணும், வெயில்ல கொண்டு விட்டாதான் நிழலோட அருமை நீங்க என்ன செய்யும். இப்போ இந்த தாவீது எப்போது கர்த்தரை துதித்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க கூட பிறந்தவங்க பார்த்திருக்காங்க, அவனும் சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான் பாருங்க, கர்த்தருடைய ஆதரவு இல்லாம எத்தனை பேருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகுது, எத்தனை குடும்பம் நாசமா போகுது அப்படிங்கறத அவன் கண்ணால என்ன செய்யறான் பாருங்க. பார்த்து 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 தான் அவன் சொல்றான், என்னால ஆண்டவரை துதிக்காம என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தயவு செய்து ஆமா, சொங்கி பெத்தாரா தோத்திரம் போடாம, கண் சொருகி போனவர்களாக, குருட்டாட்ட பலியிடாம, நொண்டி கோழிய பலியிடாம என்ன செய்யணும், நல்ல முழு பலத்தோடு கர்த்தருக்கு என்ன செலுத்தணும். சொல்லுங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எப்போது கர்த்தரை துதிப்பே. அதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தோம். கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறார், ஆதரவா. ஆண்டவர் நமக்கு என்னவா இருக்கணும் பாருங்க, ஆதரவா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதரவா இருக்கிறவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்யறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க, யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நேசிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாயத்தோட தான் இருக்காங்க. ஆதாயம் இல்லாமல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. பாருங்க, இப்ப சபையில வேலை நடக்குது, சபையில இந்த கட்டட காரியம் நடக்குது. நான்லாம் பாத்தீங்கன்னா சபையில வேலை பார்க்கிற நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகளோட அங்கேயே போய் உட்கார்ந்துருப்பேன். கூட்டம் நடக்கும்போது உட்கார்ந்துருக்கேனா சொல்ல மாட்டேங்கல. ஆராதனை முடிஞ்சோன்னு உட்கார்ந்துருக்கேனா, தோத்திரம் அல்லேலூயா பேசலாம்.
அத்துதான் கழுதை, எடுத்துதான் என்னது ஓட்டனமே. நீங்க போறதுக்கு நான் ரோமுக்கு போயிருவேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அப்போ இந்த வெல்டிங் பண்றவர் ஒருத்தர் கேட்கிறாரு, பாஸ்டர் நான் 6 சபைக்கு போயிருக்கேன். ஒரு தடவை மதுரையில இருந்திருக்கேன், ஒரு தடவை பீகார்ல இருந்திருக்கேன், ஒரு தடவை பெங்களூர்ல இருந்திருக்கேன். இப்படி ஒரு பாஸ்டர் நான் என்ன செஞ்சது இல்லை, நீ பார்த்துருக்க மாட்டீரு. ஆதாயம் இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை நடக்கணுமே, காரியம் வேண்டாமா நமக்கு. அதனால என்ன செய்யறது, உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறது, இங்க உட்கார்ந்து இருக்கு, தண்ணி வேணுமா, காப்பி வேணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையாவது பேசுறதுக்கு ஏதாவது கதை இல்லைனாலும் எங்கேயோ இருக்கிற கதையை என்ன செஞ்சு போடுறது, இழுத்து போடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து அந்த ஒண்ணும் தெரியாத ஒரு வேலைக்கு வந்தவர் கேட்கிறாரு, கர்த்தர் இப்படி கூடே இருக்கீல, இப்படி வேலை பார்க்கல கூட மாட அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. நான் சொன்னேன், ஆதாயம் இருக்கியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. கவனிக்கீங்களா, மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. காரியம் ஆகணும்னா கழுதை எங்க பிடிக்கணுமா, மனுஷன் இப்படிதான், நீச பாவிகள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு உங்ககிட்ட என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கிறாரா? நீங்க காணிக்கு கொடுத்தாதான் ஆதரவு ஏதாவது சொல்லியிருக்கிறாரு ஐயா? நீ ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, மாங்காய் கொண்டு வா, தேங்காய் கொண்டு வா, ஏதாவது சொல்லியிருக்கிறாரா ஆதரவா இருப்பேன்னு? எப்போ ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமா வாழும்போது அவர் உங்களுக்கு எப்படி இருப்பாரா? ஒண்ணுமே கேட்கல. அவருக்கு பிரியமா வாழ்றது எப்படி? பரிசுத்தமா இருக்கிறதா அவருக்கு பிரியம். நாம பரிசுத்தமா இருந்தா அவருக்கு என்ன கிடைக்கும்? சக்தி கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஏதாவது கிடைக்குமா? நாம பரிசுத்தமா இருந்தா, நாம பரிசுத்தமா இருந்தா யாருக்கு தான் நல்லது? நமக்கு தானே நல்லது. ஆனா அவர் அதை என்ன செய்யறாரு பாருங்க, விரும்புறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருந்தா நான் உனக்கு ஆதரவு. இப்படி அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அவர் ஆதரவா இருக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எந்த கைமானும் அவர் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம திருவசனத்தை இப்ப தியானிக்கிறோம். எப்போது துதிப்பே, கர்த்தர் என்னை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தது முதல் இந்த நாள் வரைக்கும், நான் அரசனா இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு ஆதரவா இருக்கிறார். நண்பர்கள் மாறி போயிட்டாங்க, கூட பிறந்தவங்க மாறி போயிட்டாங்க, பெத்தெடுத்தவங்க மறந்து போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எல்லாரும் மறந்தாலும், யாரு வெறுத்தாலும், யாரு குறை சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மட்டும் என்னை விட்டு என்ன செய்யவே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு சில அரக்கர்கள் என்ன செய்யறாங்க, அரக்கிகள் என்ன செய்யறாங்க பாருங்க, குறை சொல்ற. எனக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களை கண்டாலே ஆவேசம். என்னத்தை ஜெபம் பண்ணி தான் பார்க்கலாம் என்ன நடந்துட்டு. உனக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, சொல்ல மாட்டேங்களே, உனக்கு ஒரு நாள் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நேற்று பெஞ்ச மழையில முளைச்சு வந்தவங்க தான் நாங்களாம். நல்லா கவனிக்கீங்களா, நேற்று தான் பெஞ்சது மழை. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவர் இந்த இருதயத்துல தந்திருக்கிற ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு சந்தோஷம் இன்னைக்கு அநேக எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருக்கிறவங்க இன்னைக்கு இருதயத்துல இல்ல. ஆமா, நிறைய பேர்ட்ட இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய ஆதரவை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியல. ஏன்னா தேவனே முறுமுறுக்கிறவங்க, ஆண்டவரே குறை சொல்றவங்க. நாம ஒரு நாளும் முறுமுறுக்கிறவர்களாக, குறை சொல்றவங்களா என்ன செய்யக்கூடாது. அப்ப நீ என்னத்தை துதித்து தோத்திரம் பண்ணி என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. நல்லா கவனித்துக்கோங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெவராலும் நீ என்ன பேசுறீங்களோ தெரியல, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க, குறை சொல்லிடாதீங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரே பைப்ல இருந்து உங்க வீட்டுல இருக்கு, எல்லாம் பைப்பு கிடையாதா? கலாக்கா வீட்டுல பைப்பு கிடையாது, எங்க இருக்கு பைப்பு பாருங்க. ஆத்தனியா பாருங்க. எங்களுக்குலாம் ஆத்தனி தர மாட்டேங்க, வயிற்றுச்சலா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாக்கா வீட்டுல என்ன தந்திருக்காங்க, ஆத்தனி தந்திருக்காங்க. பண்ணையார் வீட்டுக்குலாம் தந்துருவாங்க, எங்களுக்குலாம் தர மாட்டாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்தனி இருக்கு. இதே ஆத்தனி பைப்ல இருந்து சாக்கடை தண்ணி வந்துட்டுனா யோசிச்சு பாருங்க. 2 நாள் சாக்கடை தண்ணி வரும், மொத்தம் 3 நாள் என்ன வரும், ஆத்தனி வரும். எல்லாருக்கும் நினைக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அதை நம்ம நம்புவோமா? இனிமே அதை ஏற்றுக்கொள்வோமா? யோசிச்சு பாருங்க. அதே போலதான் ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாம, மகிமைப்படுத்த வேண்டிய நாம முறுமுறுத்தோம்னா எவ்வளவு அசிங்கம். அல்ல, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய விடாது, முறுமுறுக்க வைக்கிறவன் யாரு தெரியுமா? பிசாசு. தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்ல வைக்கிறவன் சாத்தான். அவன் தான் முறுமுறுப்பான்.
அல்ல நீங்களும் நானும் முறுமுறுக்கிறவர்களாக குறை சொல்லுவர்களாக இல்லாம எப்படியும் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கு ஆதரவா இருப்பார் என்று சொல்லி 2வது தலைப்பு நம்ம தியானித்து வருகிறோம். சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்திலே 22வது அதிகாரம் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 23வது வசனம். நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். கவனிங்க, என் பிராணனை வாங்க தேடுகிறவனே. நல்ல எப்படிப்பட்ட வார்த்தை வரும், உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவில் இரு. இங்கே தாவீது என்கிற ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும், நானும் அவங்களுக்கு யாரா இருப்பேன், ஆதரவா இருப்பேன். அப்போ யாருக்கு ஆதரவு, தேவனுடைய ஆதரவு அப்படின்னு கேட்டா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் தேவனுக்கு பகைஞனோ, யாரு கர்த்தருக்கு விரோதமானவர்களோ அந்த கிரியைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இல்லாதிருந்தால் நாம் தேவனுடைய ஆதரவில் என்ன செய்ய முடியும், தேவனுடைய ஆதரவு இருந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாத, உனக்கு ஒரு சேதமும் என்ன செய்யாது வராது. உன்னை துரத்திட்டு வரலாம், உன் கூட இருந்தவங்களுக்கு, உன்னை சுத்தி இருந்தவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நான் உனக்கு ஆதரவா இருக்கிறதுனால உன் மேல யாரும் கையை வைக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. உன் தலை மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றாக சித்தம் இல்லாமல் இந்த நிலத்தில் என்ன செய்வதில்லை, இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவனுடைய ஆதரவு யாருக்கு எழுதப்பட்டால் ஆண்டவர் யாரு கொடுப்பாரா, அவருடைய விரோதம் யாரு கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறார்களோ அந்த விரோதமான காரியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவருக்கு விரோதமானது என்னது அப்படின்னு சொல்லி இந்த திங்கட்கிழமையிலிருந்து ஒரு 2வது தலை, முதல் வாரம் முழுவதும் ஒரு தலைப்பை பார்ப்போம். 1ஆம் தேதியில இருந்து இந்த 2வது வாரம் திங்கட்கிழமையிலிருந்து இந்த தலைப்பை பார்த்து வருகிறோம். என்ன பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஆண்டவர் ஆதரவு கொடுப்பார் என்று பார்த்தோம். அது தேவனுக்கு யாரு பகைஞனோ அது நமக்கு பகைஞனா இருக்க வேண்டும். தேவனுக்கு யாரு சத்துருவோ அது நமக்கு சத்துருவா இருக்க வேண்டும். அந்த பகைக்கிற காரியம், சத்துருவா இருக்கிற காரியம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம இப்பொழுது பார்த்தோம். ஏனென்றால் இருந்தால் ஆண்டவர் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டார். அப்போ தேவனுக்கு பகை என்ன, தேவன் எதற்கு விரோதமானவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போற ஆண்டவர் விரோதிக்கிறது என்ன சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒரு அருமையான சிநேகிதனுடைய வார்த்தை குறித்து நம்ம கேட்க போகிறோம். யோபு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 24வது அதிகாரம், யோபு 24வது அதிகாரம் வாசிப்போம். 22, 23. அவன் எழும்பின போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயம் இல்லை. தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். இங்கே நாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் எதை விரோதிக்கிறார் என்றால், அவருக்கு பகையாயிருக்கிறதோடு கூட நமக்கு சிநேகம் இருந்தால் நமக்கு ஆண்டவர் ஆதரவா இருக்க மாட்டார். அவருக்கு விரோதமா இருக்கிறது கூட நாம சிநேகமா இருந்தால் அவர் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டார். அதான் பார்க்கிறோம். அவருக்கு சத்துருவாக, அவருக்கு பகையா இருக்கிற காரியத்தை கூட உங்களுக்கு எனக்கு சிநேகம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அதற்கான சங்கீதத்தையும் உங்களுக்கு வாசி சொன்னேன். சங்கீதம் 14வது சங்கீதமா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆண்டவருக்கு எது ஆகாதோ அது யாருக்கு ஆகக்கூடாது, நமக்கு ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நல்ல புருஷன் மனைவி இருக்காங்கன்னா வீட்டுக்காரருக்கு எதை பிடிக்காதோ, யாரை பிடிக்காதோ அந்த மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. நல்ல உண்மையான மனைவியை நேசிக்கிற நல்ல ஒரு கணவனும் மனைவிக்கு யாரை பிடிக்காத, எதை பிடிக்காத அதை அவருக்கும் என்ன செய்யாது. இதுதான் உலகத்துல நாம பார்த்து வருவோம். நல்ல கவனிங்க. அதனால உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் பகைக்கிற, தேவன் சத்ருவாய் நினைக்கிற காரியத்தை குறித்து எப்படி இருக்க பிரசங்கத்தை கேட்கணும். கோட்டா என்ன, அவன என்ன, எதிர்க்க விடாது கூட்டம். 10 நிமிஷம் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது, தேவனுக்கு சத்துருவா இருக்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கணும்? சத்துருவா இருக்கணும். பிரசங்கத்துக்கு கூட்டத்துக்கு தான் நான் சத்துருவா இருக்கேன். அதனால தயவு செய்து இப்படி இருக்கு, நல்ல பழகிக்கிடலாம், அண்ணன் கிடலாம், மாமான்னு கிடலாம். கூட்டம் ஜெபம்னா சரியா இல்லைன்னா எனக்கு பதவியை நாய் கடிச்ச மாதிரி கடிச்சு விடும். கவனிங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை நல்ல கேளுங்க. தேவனுக்கு சத்துருவா இருக்கிறது நமக்கு சத்துரு. இங்கே ஆண்டவருக்கு சத்துருவா இருக்கிறதான காரியம் என்ன? இங்கே அருமையான ஒரு மனுஷன் சொன்னதான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரா பாருங்க, வீடு கொடுக்கிறார். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு தோட்டம் கொடுக்கிறார். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கிறார். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு மேன்மை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், தங்கத்தை கொடுக்கிறார், வைரத்தை கொடுக்கிறார். இப்படி ஆசைகளை ஐஸ்வர்யங்களை கொட்டி கொடுக்கிறார் அவன் மனுஷனுக்கு. ஆண்டவரே கொடுக்கிறாரா இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் கொடுத்தாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலய பையங்களாம் முன்னாள் வரங்க, சேரலாம ஆலய பையங்க முன்னால வந்து உட்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க பாருங்க, ஆண்டவரே கொடுத்தாரா. அந்த ஆண்டவரே கொடுத்த இந்த சொத்து, இந்த ஆசி ஆண்டவர் தானே கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தோஷம் தானே? சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷம் தானே ஐயா? ஏன் சொல்லுகிறது? கர்த்தர் தான் உங்க வலது கரத்தை பிடித்து என்ன செய்ய வேண்டுமா? ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறும் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செஞ்சிருக்கும்? ஒரு குறைவு இருக்காது. அவங்க சந்ததியா ஒரு குறைவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வாராம் பாருங்க, தருவார். உங்க கையின் பிரயாசத்தை, உங்க வேலையை ஆஸ்வதிச்சு, உங்க தொழில் ஆஸ்வதிச்சு, விவசாயத்தை ஆஸ்வதிச்சு, மிருக ஜீவன்கள் ஆஸ்வதிச்சு, எல்லாத்தையும் ஆஸ்வதித்து பணத்தையும் பொருளையும் செல்வாக்கையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரா? யாரெல்லாம் விரும்புறீங்க? அவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க விரும்பலையோ இல்லையோ, நான் விரும்புறேன். ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவரே தாங்கப்பா, அப்பவாவது கர்த்தருக்காக கட்டணம் கட்டுறதுக்கு என்ன செய்வாங்களான்னு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறது. நாம அதுக்கான வசனத்தை உங்களுக்கு வாசிப்பேன். 1 சாமுவேல்ல அருமையான அந்த அம்மா, சாமுவேலுடைய அம்மா சொன்னாங்க பாருங்க, ஆண்டவரே ஒரு மனுஷனை என்ன செய்யறாராம்? குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து என்ன செய்யறாராம்? கோபுரத்துல பாருங்க, ராஜாக்கள் நடுவுல, மந்திரிமார்கள் நடுவுல உட்கார வச்சு ஆண்டவர் அழகு பார்க்கிறார். அவரே ஒரு மனுஷனை சரித்திரமடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறவருமா இருக்கிறார் என்று வேற நினைச்சுகிறது. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஐஸ்வர்யவானா. நல்ல சந்தோஷம் தானே? அப்படிதானே? மகிழ்ச்சி தானே ஐயா? யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆண்டவர் தர்றது தானே. அவன் யாரோ தரணும்னு, சிலர் யாரோ தரலன்னு வருத்தப்படுதான். இவங்க தர மாட்டேங்க, அவங்க தர மாட்டேங்க. தந்தா என்ன இவங்களுக்கு என்ன குறைஞ்சா போகுது? யார்கிட்டயோ ஏதோ மனுஷங்கிட்ட அப்படிலாம் என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தர வேண்டியதை யாரு தர வைப்பா? ஆண்டவர் தர. சொல்லுங்க அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. யார் உங்களுக்கு தர மாட்டேன், உனக்கு ஒண்ணு கிடையாது, உனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதுன்னு யாரு எவங்க சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குத்த வேண்டிய இடத்துல என்ன செய்வாரு? அப்படிதானே? இப்போ வாய் இருக்க தானே பேசுதாங்க. அவன் அதனால 4 நாளைக்கு வாய் பேச விடாம கூட ஒழுங்கா இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கலாம். கால் இருக்க போய் தானே நடக்காங்க. அதனால 4 நாளைக்கு நடக்க முடியாம இருந்தா ஒழுங்கா என்ன செய்வாங்க? என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை கேளுங்க. ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவரே நீங்க தான் என்னை யாராக்கணும்? ஐஸ்வர்யவானா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் இருந்த பூமியே என்ன செய்ய முடியலையா? தாங்க முடியலையா? பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களை பாருங்க. கலாக்கா வீட்டுல அங்க பழைய சைக்கிள் இதெல்லாம் இனிமே சைக்கிள் ஓட்டம், சைக்கிள் ஓட்டிமா காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படி ஓட்டுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவதான் கணக்குட்டி, இவ்வளவு பெரிய அளவு இவ்வளவு ஓட்ட மாட்டான். ஆமா, இனிமேல எல்லாரும் என்னதான் ஓட்டுவாங்க? ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. இனிமேல் கார் ஓட்டி தான் ஓட்டுவாங்க. ஓரமா கிடக்கு. இப்ப இடத்துல பார்த்தா கம்பு கிடக்கு, பழைய சீட்டு, டியூப் லைட்டு, பீஸ் போன டியூப் லைட்டு இப்படிதான் கிடக்கு. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு வைங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கலாக்கா வீட்டு பீரோல்ல மட்டும் இருக்காதான், எல்லா இடத்துலயும் ஐஸ்வர்யம் இருக்குமா? சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தருமா பாருங்க. இடமே தாங்காதான். அவங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கும், அந்த இடமே நிச்சயாதான் பாருங்க. என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு வானத்திலிருந்து பெய்கிற மழை யாராவது தடுக்க முடியுமா? நிறுத்த முடியும் நினைக்கிறீங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வெயில் அடிச்சா சூரிய வெளிச்சமா இருந்தாலும் சரி, அது மழையா இருந்தாலும் சரி, இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற பனியா இருந்தாலும் சரி, என்ன வானத்திலிருந்து வருதோ எவனாலே அதை நிறுத்த முடியாது, நிறுத்தவே முடியாது. அதே போலதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் அதை யாரும் நிறுத்த முடியாது, தடுக்க. நீங்களும் நானும் யாரையோ நினைக்கீங்க, இவங்களால இப்படி ஆயிட்டு அவங்களால இப்படி ஆயிட்டு நீ நிறைய பேர் நினைச்சீங்க நினைக்கிறீங்க. இங்க நம்ம சபையில நம்முடைய பாசி அவர்கள் கூட ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்தில் இருந்து சிலர் சொன்னாங்களா, ஐயா கூட இருந்தாலும் நமக்கு என்ன படாது, சரிபடாது, இவர் வர்றதெல்லாம் பொங்கி நிறுத்தி கிடக்காரு, போட்டு கிடக்காரு, இவர் கூட இருந்தாலும் ஊழியம் செய்ய முடியாது, அதனால நம்ம நினைச்சிருவோம் பேர் ஒன்று போயிட்டாங்க. கவனிங்க, ஏன்னு கேட்டா வர்றதெல்லாம் என்ன செஞ்சா போடுறாங்க, பொங்கி போடுறாங்க. எப்படி சபைக்கு இடம் வாங்க முடியும், எப்படி சர்ச்சு கட்ட முடியும், எப்படி சபையில பொருட்கள் வாங்க முடியும், டிவி வாங்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், ஆம்பிளிஃபையர் மைக் எல்லாம் எப்படி வாங்க முடியும், இவர் பொங்கியே தட்டிருந்தாரு. ஸ்தோத்திரம் சொல்லிட்டாங்களா, அதனால நாங்க எங்க போறோம்னு போயிட்டாங்க. இங்கே இருந்து போய் பெங்களூர்ல இருந்து மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தரங்கம்பாடினா எங்க இருக்கு, தரங்கம்பாடினா எங்க இருக்கு, திருச்சியா, சிதம்பரம் பக்கம் இருக்கான் பாருங்க. பெங்களூருக்கு போய் சிதம்பரம் அங்க போய் ஒவ்வொரு இடத்துல போய் இப்போ கடைசி எங்க போய் சேர்ந்துருக்காங்க பாருங்க, சேலத்துல போயிருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்து கேட்க, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு நாங்க முதல்ல போய் பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாடகை கொடுக்க முடியாத ஒரு வீட்டுல இங்க இருக்காங்க, வாடகை கொடுக்க முடியாம கடன் சொல்லிட்டு அந்த வீட்டுல வாடகைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. இங்க பாசர் கூட இருந்தா என்ன கிடைக்காது, ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒண்ணும் கிடைக்காதுன்னு போனாங்க. ஏன்னா பொங்கியே கொடுக்குறாரு. இப்போ பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாங்க, அண்ணே நீங்க என்ன செய்ய வாங்கினேன், சோமண்ட வாங்கினேன், ஒரு காலத்துல ஒண்ணு இல்லைன்னு நினைச்சோம், நீங்க ஆண்டவர் உங்க ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க காரணம் தானே எங்கனாலும் போவீங்களாம். அல்லேலூயா. கால்நடையா போயிட்டு இருந்த ஊழியக்காரரை பார்த்துட்டு நினைச்சிட்டாங்க, இவர் ஒரு நாள் ஐஸ்வர்யவானா மாற மாட்டாரு, அதனால நாம என்ன செஞ்சிருவோம், நாம போய் ஐஸ்வர்யவானு போயிட்டாங்க. அங்க போய் ஊழியம் செய்ய முடியல, ஐஸ்வர்யவானாவும் என்ன செய்ய முடியல, மாற முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனி. அங்க போய் திரும்ப இருந்து சொல்றாங்க, அண்ணா எங்களை ஜோமண்ண வாங்கினேன், ஆசீர்வதிக்க வாங்கினேன், அப்ப எனக்கு கல்யாணம் அப்ப இங்க இருந்து சேலத்துக்கு போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருந்து பேருக்கும் எங்களுக்கு சாப்பாடு வைக்காங்க. ஆமா, சிக்கன் குழம்பு வச்சு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த அக்கா எஸ்தர் அக்கா வச்சு சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் இங்க வந்துதான் நல்ல கறி சாப்பிட பழகி நல்ல வீட்டுல அப்படி சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. எங்க மாமா ஹோட்டல்ல வச்சு வாங்கி தந்துருக்காங்க, அவ்வளவு அப்படிதான் பழக்கம். அதனால எலும்புலாம் கடிச்சு சாப்பிட தெரியாது. அதனால அந்த நம்ம காய்கறி முருங்கைக்காய் இருக்குலாம், முருங்கைக்காய் இப்படி விட்டு அந்த சதையை மட்டும் இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க, அப்படிதான் பழக்கம். நல்லா கறி சாப்பிடும்போது என்ன செய்யணும், கையை வச்சே இப்படி எடுத்து அந்த சதையை அப்படி சாப்பிடுவோம் பழக்கம். அதனால அங்க போயிருக்கோம் பாருங்க, சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க, நான் உடனே பிசைஞ்சிட்டு அதுல இருக்கிற அதை இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டுட்டு மீதி அதில் வச்சிருக்கேன். உடனே சொன்னேன், அப்புறம் சொன்னேன், ஏப்பா நீ என்ன ஒரு மாதிரி இப்படி சாப்பிடுத அப்படின்னுட்டாங்க. அண்ணன் இருந்து உங்களுக்கு எல்லாம் இணைஞ்சு போச்சு, கொழுத்து போச்சு என்ன அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்க இங்க பட்டினி பசியமா கிடக்கோம்ப்பா, அண்ணன் வந்திருக்காவலன்னு தான் இன்னைக்கு நாங்க என்ன வச்சிருக்கோம், எங்க வீட்டுல இன்னைக்கு தான் சிக்கனே வாங்கி வச்சிருக்கோம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அவங்க தட்டெல்லாம் பார்த்தேன், எலும்பும் இல்லை, எலும்பே இல்லையா. அப்ப எப்படி சாப்பிட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவங்களை தவறா சொல்லல, ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் அப்படி, அவங்க பட்ட கஷ்டம் அப்படி. நல்லா கவனிக்கீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த வாடகை வீட்டுல முதல் ஆராதனை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தை எழுசிங்க ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி முதல் ஆராதனை நடக்கு. நாங்களாம் உட்காந்துருக்கோம், 3 பொம்பளை பிள்ளைகளே, அந்த அண்ணாச்சி, அந்த அக்கா, பக்கத்து வீட்டு பையங்க, அவங்க எங்க 2-3 பேரை கூப்பிட்டு வச்சு முதல் ஆராதனை நடக்கு. முதல் ஆராதனை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம். ஆராதனை பத்தி நீங்க நல்ல ஊழியம் செய்யுங்க, உங்களுக்காக என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். பாருங்க, கால் வச்ச இடம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த சேலத்துல வாடகை கொடுக்க முடியாம இருந்தாங்களோ அதே சேலத்துல சபைக்கு இடம் வாங்கியாச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சபைக்கு என்ன செய்ய பாருங்க, அந்த இடம் வாங்கின அந்த வாடகை வீட வாங்கிருக்காங்க சொந்தமா. அந்த வாடகை வீட்லயே இப்ப என்ன நடக்கு பாருங்க, ஆராதனை நடக்குது. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, நாங்க ஆஸ்வதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு என்ன அப்படி இவங்க நினைச்சிருக்காங்க. சபைக்கு ஆட்கள் வருது, இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு சந்தோஷம் இவங்களுக்கு.
காணிக்க வருது அப்படின்னு ஒண்ணு இன்னும் சந்தோஷம். இப்ப இவங்க நினைக்காங்க நம்ம சபைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேர் வைக்கணும், ஊழியத்துக்கு பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பாருங்க பேச. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி பேர் வைக்கும் போது பேசும்போது பிசாசு பிடித்து யாரையோ கூட்டு வந்திருக்காங்க இந்த ஜபத்துக்கு. அப்போ அவங்க வந்திருக்காங்க, ஜோம் பண்ணியிருக்காங்க, அது அப்படி உட்கார்ந்துருக்காங்க, அந்த பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க. இவங்க உடனே சபைக்கு என்ன நினைக்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. என்ன பேரை வைக்க? ஒருத்தர் இம்மானுவேல், இது தேவனுடைய இம்மானுவேல் ஜெப வீடுன்னு வைப்போமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் புதிய எருசலேம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரா ஒருத்தர் விரும்புறத சொல்றாங்க. விரும்புறத சொன்ன உடனே அந்த அக்கா சொல்லிச்சா, அண்ணன் தானே வந்து என்ன செஞ்சு போனாங்க, ஆரம்பிச்சு தந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தானே வாடகை வீடு இல்லாம நமக்கு என்ன செஞ்சது மாறுச்சு. அதனால நமக்கு அண்ணன் பேரை என்ன செய்வோம், அண்ணன் சர்ச்சு பேர் என்னவோ அதே நம்ம என்ன செய்வோம். இப்ப நம்ம அங்க இருந்திருந்தா நம்ம ஊழியத்துக்கு பேர் என்ன தானே இதுதானே. அதனால நமக்கு அல்லேலியா ஜெபம் சொல்லுவோமே அந்த பிசாசு பிடிச்சு அந்த பிள்ளை கத்த ஆரம்பிச்சான். அவ்வளவு நேரம் கத்தல, அல்லேலியா ஜெபம்னு பேர் வைக்கணும்னு சொல்லவே என்ன செய்ய ஆரம்பிச்சுதான். அப்பதான் அந்த அக்கா நினைச்சுதான், நான் அண்ணனை நினைச்சேன் இருக்கிறதெல்லாம் பொங்கி போட்டுருந்தாரு, இவருக்கு நாளைக்கு ஒண்ணு இவருக்கு என்ன செய்யாது இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் இருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியத்துல பணம் இருக்கோ காசு இருக்கோ, ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம், பெரிய ஜாதிக்காரங்க பெரிய பணக்காரங்க இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்களா இல்லையோ, ஆண்டவர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னைக்கு சொல்லிச்சா அந்த அக்கா, எங்க சர்ச்சு பேர் என்னதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு. அதுக்கப்புறம் கூட வேணா நீ ஏதோ சேர்த்திருக்காங்க. மற்றபடி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னதுதான், எந்த ஊழியம் ஒண்ணு இல்லாம இது கடைசி வரைக்கும் இந்த ஊழியம் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சாங்க. தேவன் ஐஸ்வர்யவான் ஆக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால நீங்கள் நானும் எப்படியோ வருது, எங்க இருந்தோ வரணும்னு என்ன செய்யாதீங்க, விரும்பாது. இங்க வாசித்த அதிகாரத்துல ஆண்டவரே ஆசீர்வதிச்சுதான் வந்துச்சா. ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படி ஆசீர்வதித்து வருகிற வீடு, சொத்து, ஆஸ்தி, பணம், நகை இவைகள் மேல உங்களுக்கு எனக்கு என்ன இருக்க கூடாது பாருங்க, நம்பிக்கை இருக்க கூடாது. ஆண்டவர் தான் தந்தாரியா, அது இல்லையா அநியாயமா இருக்கு. இந்த வசனத்தை வாசிங்க, யோபு 23 வாசிங்க. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதிமேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனாலும் அவருடைய கண்கள் நல்ல கவனிங்களா, ஆண்டவருக்கு எது விரோதையா? ஆண்டவர் கொடுத்ததுதான். ஆனா அதன் மேல நீங்க உறுதியா என்ன வைக்க கூடாதா? நல்ல கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும் யோசிச்சு. ஆண்டவர் தந்ததுதான் வீடு, ஆண்டவர் தந்த தோட்டம் தான், ஆண்டவர் தந்த தொழில் தான், ஆண்டவர் தந்த வருமானம் தான். ஆனா அது மேல நம்பிக்கை வச்சுட்டு யார விசுவாசிக்கிறோம், யார நம்புகிறோமோ அவரை நம்பாம நினைச்சிடக்கூடாது. அன்னையே எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆமென். பணத்தை சம்பாதித்து விட்டால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பணம் கொடுத்தா இவங்க நம்பிக்கை உள்ள எது மேல போயிடுது பாருங்க, இந்த பணத்தின் மேலேயே நம்பிக்கை, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கை வந்துருது. நாங்க தான் வந்து ஆண்டவர் நாமத்தை சொல்லி என்ன செய்யறோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்க நாங்க தான் ஜெபம் பண்றோம், இல்லைன்னு சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஆண்டவரே ஆராதிக்காம சம்பாத்தியம் பண்ண சொன்னோமா? ஐயா, ஆண்டவரை பின்பற்றாம நீ சம்பாத்தியம் பண்ணு சொன்னோமா? நீங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க தானே ஆரம்பிச்சு தந்தீங்க, நீங்க தானே வந்து என்ன செய்ய முதல்ல ஜெபம் பண்ணீங்க,
நீங்களே ஜெபம் பண்ணிட்டு நீங்களே இப்படி நாசமா போகணும்னு நினைச்சீங்களாமா? நாசமா போகணும்னு நினைக்க மாட்டான். ஆனா அப்படி சொல்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாசமா போகணும்னு நினைக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கீங்களே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நம்பிக்கை, உங்க விசுவாசம் ஆண்டவரை விட அது மேல எழுந்திடக்கூடாது, உயரக்கூடாது. அதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் ஆண்டவரை விட எது முக்கியம்னு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது பாருங்க, வந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு வேதனையா இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு அவனுடைய வழி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? விரோதம். அதனாலதான் இன்னைக்கு அநேகருக்கு நல்ல தொழில் கிடைச்சிருக்கும், நல்ல வியாபாரம் கிடைச்சிருக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல இடம் கிடைச்சிருக்கும், தோட்டம் கிடைச்சிருக்கும், நல்ல மிருகங்கள் கிடைச்சிருக்கும், நல்ல மாடு, இத்தனை லிட்டர் பால் கறக்கிற மாடு கிடைச்சிருக்கும், இத்தனை குட்டிகள் போடுகிற ஆடு கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அது அவங்களுக்கு கடைசி என்னவா இருக்காது? ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆண்டவரை விட அது மேல என்ன வச்சிருவாங்க? ஆண்டவரை விட அதை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கீங்களா? அப்படி நம்ம அப்படியா எந்த காரியத்திலையும் முதலிடம் கொடுக்கிறோமோ, ஆண்டவரை விட எது முக்கியம்னு உயர்த்துறோமோ, அதுக்குள்ள யார் வந்துருவா பாருங்க? சாத்தான். அதுக்கான வசனத்தை உங்களுக்கு இதுக்கு முன்னாலே நான் அடிக்கடி வாசி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எண்ணப்படுவதற்கு விரோதமாய் தன்னை உயர்த்துகிற அதுக்குள்ளதான் பிசாசு இருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் வாசிக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனத்திலிருந்து, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் கவனிங்க, யாரு மேல நம்பிக்கை வைக்கணுமோ, யார விசுவாசிக்கணுமோ அவரை விசுவாசிக்காம வேற எது மேலேயோ நம்பிக்கை விசுவாசம் வச்சு துரோகம் நடைபெறுகிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் யாரியா? அந்த அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அல்ல. யாரு? அந்தி கிறிஸ்து, சாத்தானுடைய மகன். அவன் இப்பொழுது வரவில்லை, ஆனால் அவனுடைய ஆவி இருக்கிறதா. நல்ல கவனிங்க, அவன் வரல, இன்னும் பிறக்கல. ஏன்னா அவன் பிறக்கிற போது ஆவியானவருக்கு என்ன செய்ய வராது? எடுத்துக்கொள்ளப்படுவான். நல்ல கவனிக்க. அதனால எழுதப்பட்டது, தடை செய்கிறவன் போற வரைக்கும் அவனால் அந்த பூமியில பிறக்க முடியாது. அதான் சத்தியம். என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுறாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்க நாம, பரிசுத்த ஆவி பெற்ற நாம என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோமோ அதுக்கப்புறம் தான் அவன் பிறக்க முடியும். அந்த 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 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் முழுதுமா வாசி பார்த்தீங்கன்னா அந்த அந்த காரியம் இப்ப விட்டதுல இருந்து வாசிங்க. அவன் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்கிறவனாயும். தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, எல்லாவற்றிற்கும் மேலாக. நல்ல கவனிக்கீங்களா? அவன் யாரு? சொல்லுங்க, அவன் யாரு? ஆண்டவர் யாரோ, சத்தியம் எதுவோ, சபை எதுவோ, எல்லாவற்றுக்கும் மேல தன்னை என்ன செய்யறவனா இருப்பான். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை விட எனக்கு இந்த தோட்டம் தான், ஆராதனையை விட எனக்கு இந்த தொழில் தான் அப்படின்னு நீங்க எதை உயர்த்துறீங்களோ அதுக்குள்ள யாரும் வந்துருவா. அர்த்தம் புரியுதா? இந்த கேட்டின் மகனுடைய ஆவி அதுக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் விக்கிரகத்தை குறித்ததான காரியம் நிறைய காரியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாட்டை தான் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டுல நிழலாட்டமா இருக்கும். பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைக்கு நிறைய அர்த்தங்கள் புதிய ஏற்பாட்டுல வரும். நேர சுரூபத்தை வராது. ஆனா இன்னைக்கு நாங்க பெந்தைவஸ்காரங்க சுரூபத்தை கடிந்து கொள்கிறோம். ஏன் கடிந்து கொள்றோம்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கடத்தையும் மகிமையும் நீங்க எதுக்கு கொடுக்க கூடாது? அது கொடுக்கும் போது அது 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 என்ன சுரூபமோ, அது பன்னியோ, ஆடோ, மாடோ, கழுதையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன கன்றாவியோ, அதுக்குள்ள யாரும் வந்துருவாங்களாம் பாருங்க, இந்த கேட்டி. அதனாலதான் நாங்க சொல்றோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க வேற யாருக்கு என்ன செய்யாதீங்க. சிலர் அக்காமாரு, சிலர் நல்ல பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அத்தான் தான். உலகத்துல வேற யாரும் என்ன கிடையாது. இதெல்லாம் சொல்ல முடியாது. நல்லவங்க தான் அவங்களை, நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் ஆண்டவருக்கு மேல அத்தான் கிடையாது. யாருக்கு மேல அத்தான் கிடையாது? ஆண்டவருக்கு மேல. அத்தான் நல்லவராகவே இருக்கலாம், யோக்கிய புருஷனாவே இருக்கலாம்,
காலில் தரையில கால் படாதவராகவே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி, அல்லேலூயா. ஆனால் அவர் யாருக்கு மேல கிடையாது. இன்னைக்கு அநேகர் அப்படி நினைச்சு வாழ்ந்ததுனால இன்னைக்கு அந்த நபருக்குள்ள என்ன போயிட்டு தெரியுமா, சொல்ல முடியல, பொல்லாத ஆவி. அவர் இப்படி பேசவே மாட்டாரு, ஆனா இப்படி பேசுறாரு. இப்படி நடந்துக்கிடவே மாட்டாரு, நீங்க இப்படி நடந்துக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இல்ல, நீதான். ஆண்டவரை விட நீ எதை முக்கியத்துவப்படுத்துறியோ, அது மனைவியோ, சிலர் பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்துவாங்க. என் பிள்ளை மாதிரி இருக்குமா, என் மகா மாதிரி வருமா, என் பிள்ளை மாதிரி வருமா. நல்லா இருக்கிற பிள்ளை பாது தெய்வ பயமுள்ள பிள்ளையா இருந்திருக்கும். நல்ல பாடும், நல்ல தோத்திரம் பண்ணும், அம்மா அப்பா சொல்றதை கிழிச்சப்பட்ட தாண்டாம இருந்திருக்கும். ஆனா கடவுளை விட இந்த அக்கா அந்த பிள்ளைய முக்கியத்துவப்படுத்தி பாருங்க, அது ஒரு மாதிரி ஐப்புறவை என்ன செய்ய ஆரம்பிச்சு பாருங்க. அப்படி அப்படி இங்கனங்களை மட்டும் அப்படி மங்கிக்கிறா, முடிய மட்டும் முடிய சுருட்டி விட்டுருக்கிறது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகிட்ட கிடையாது. இதுக்கு காரணம் இந்த அக்கா. கவனிக்கீங்களா, கடவுளோட என் பெத்தாரு, என் தங்கமே அப்படின்னு பண்ணியே எங்கேயோ போற பொல்லாதாவிய கொண்டு எங்க கொண்டு விட்டுட்டாங்க. இந்த பிள்ளை கொண்டு விட்டுட்டாங்க. நல்லா கவனிக்கீங்களா, இன்னைக்கு அந்த தாய் தகப்பன மீறுது. அம்மா அப்பா மதிக்க மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க, மத்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் யாரும் தெரியாத வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை விட இது இன்னைக்கு மோசமா இருக்கு. இதுக்கு காரணம் நாம பிள்ளைங்க நினைக்கிறோம், இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு. ஒண்ணுமே கிடையாது. காரணம் யாரு தெரியுமா, ஆண்டவரை விட சத்தியத்தை விட அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உயர்த்துகிறவனாயும் இருப்பான். அதுக்குள்ள அவன் வந்துருவான். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, கர்த்தர் உங்களுக்கு தந்த எந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதன் மேல உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாதீங்க. அது எல்லாம் அடுத்துதான் இருக்கணுமே தவிர முதல் இடத்துல உங்களுக்கு எனக்கு யாருதான் இருக்கணும். இன்னைக்கு உங்க மகன் திருந்தணும் நினைக்கிறீங்களாமா ஐயா? அவங்க உங்க மகன் திருந்தணும் நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் எப்படியோ இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் ஐயா எப்படி வளர்த்தம் தெரியுமா? நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கலாம். யாரெல்லாம் என்னை பார்த்து என்னெல்லாம் சொல்றாங்க பாஸ், எனக்கு அவமானமா இருக்கு. கவலைப்படாது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ இது உங்களுக்குள்ள இருந்த தேவனை விட முக்கியம்னு நினைச்ச அந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நொறுங்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு உங்களை வேதனைப்படுத்திருக்கேன் ஐயா, நான் அதுக்காக என்ன செய்யறேன், மனம் வருந்தேன் ஐயா. கண்ணீர் விட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். பாவ குழியில இருந்தாலும் சரி, உளையான சேற்றுல விழுந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட போயிருந்தாலும் சரி, அவன் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் சரி, அங்கேயும் கர்த்தருடைய கரம் இருக்கும். ஆண்டவர் விட்டவே மாட்டார். அவனை கொண்டு வந்துதான் தீர்வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்க கணவனா இருக்கட்டும், உங்க மனைவி, உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி காட்டுவாரு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் எல்லாரை விட யாருதான் மேலானவர். ஆனா இன்னைக்கு நம்பிக்கை யார் மேல வச்சுட்டாங்க பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தின் மேல இன்னைக்கு ஜனங்கள் வைத்து விட்டாங்க. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய ஸ்தோத்திரம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அவங்க ஏழையா இருக்கும் போது அவங்க பண்ண தோத்திரம் வேற, அவங்க ஏழையா இருக்கும் போது ஆண்டவருக்காக செய்த பணிவிட வேற. கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு கௌரவம் வந்துருச்சு. 4 பேர் ஹானஸ்டா அப்படி இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க, மேல அழுக்கு போட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க ஆண்டவருக்காக எந்த காரியம், சின்ன காரியம், காய் வைக்கிறதா இருக்கலாம், ஒரு தண்ணி ஊத்துறதா இருக்கலாம், ஒரு தட்டை கழுவி வைக்கிறதா இருக்கலாம், இது யாருக்கு பாசருக்கு பாசர் கொண்டாட்டிக்கு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதம். கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு? ஆண்டவருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர்லாம் பாருங்க, இப்ப சபையில் உள்ள காரியத்துக்கெல்லாம் கேட்பாங்க, இதை சிட்டுமா மாமா, இதை சிட்டு கேட்கவே மாட்டேன். எனக்குலாம் அவங்களை நினைச்சு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த காரியத்தெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? நீ சொல்ல மாட்டேங்க என்ன, இன்னொருத்தருக்கு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அவங்களே அவங்க ஆசீர்வாதத்தை நிறுத்திக்கிட்டாங்க. அவ்வளோ கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. நாங்க செய்யலைன்னா யார் செய்வா? ஆண்டவர் செய்வாரு. அவர் ஊழியக்காரர் தானே. நாங்களா ஊழியக்காரரு? பைபிள்ல போட்டிருக்க முதல்ல இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சவர் யாருதான்? ஆண்டவர் தான் ஊழியக்காரர். சுவிசேஷம் சொன்னவர் அவர் தான், தீர்க்க தரிசனம் சொன்னவர் அவர் தான். அப்படிங்களா? கர்த்தர் ஊழியக்காரனும் அவர் தான் முதல்ல ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் ஊழியத்தை அவர் செய்வாரு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஏனென்றால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை விட எதுவும் மேன்மையாக என்ன செய்யக்கூடாது. அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாவற்றோட உயர்த்திடாதீங்க ஐயா. ஆண்டவரை விட உயர்த்திடாதீங்க ஐயா. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதியாகி விடுகிறார்கள். கர்த்தருடைய அவங்க ஆண்டவர் பார்க்கிறாராம், அவருடைய கண்கள் அவர்களை என்ன செய்கிறது, பார்த்து அவருடைய வழிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அற்பமான இந்த பொருளை வைத்து, இந்த ஐஸ்வர்யங்களை வைத்து தேவனை விட்டு என்ன செய்யாதீங்க. அநித்தியமான காரியத்துக்காக ஆண்டவரை என்ன செய்யாதீங்க. நித்தியமானவரை இழந்து போய்விடாதீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த பணம்லாம் மாறி போயிடும், சொத்து சுகம் எல்லாம் என்ன போயிடும், மாறி போயிடும். சென்னை பட்டணத்து ஒரு காலத்துல இங்க இருந்து சென்னை பட்டணத்துக்கு போனாங்க, அப்படிதான் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் சென்னை இவ்வளவு ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் இத்தனை கோடி, இத்தனை லட்சம் அப்படிங்கிறாங்க. நீ இந்த கலிதா வண்டியில ஒரு கெட்ட வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஆனா நான் சென்னை பட்டணத்துல இன்னைக்கு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி தட்டா 10 லட்சம். இந்த கலிதா வீட்டுல கெட்ட வீட 10 லட்சத்துக்கு வாங்க முடியுமா? ஆனா நீங்க சென்னை பட்டணத்துல 10 லட்சத்துக்கு வீடு வாங்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல எப்படி பெயர் இருந்தது, மதிப்பு இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு வீடு கட்டி வரிசையா 300 வீடு. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாரு, 300 வீடு கட்டி விட்டு இருக்கீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. இன்னும் கேட்டேன், நாங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய இடத்தை வாங்கி 300 வீடு கட்டி, வீடை பாத்தீங்கன்னா ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி வீடு கட்டியிருக்காங்க ஐயா. ஆனா யாருக்கு அந்த வீட்டை வாங்குறதுக்கு என்ன இல்ல தயாரா. யோசிச்சு பாருங்க. இங்க நமக்கு இங்க சர்ச்சுக்கு எத்தாப்புல எல்லாம் கிளீன் பண்ணி ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளவு வாங்கிட்டாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு ஆள் தான் வாங்கிருக்கு. இன்னொருத்தரை வாங்கி வச்சிடலாமான்னு பாக்க அதுக்குள்ள சொல்லிட்டாங்க எல்லாம் வித்து போச்சு. யோசிச்சு பாருங்க. இங்க முடுக்குள்ள இவ்வளவு காலையா போயிருது. அங்க சென்னை பட்டணத்துல இத்தனை வீடு கட்டி வச்சிருக்காங்க, அங்க யாரும் இன்னும் வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அப்போ எந்த நிலை இருந்ததோ அந்த நிலை நீங்க நினைச்சிருக்கு பாருங்க, தலைகீழ மாறி இருக்கு. எது மாறாதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான் என்ன செய்யாதவர். அவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதை அனுபவிக்கலாமே தவிர அதுக்கு அடிமையாக நினைச்சிடக்கூடாது. இன்னும் சிலர் பாருங்க, அந்த கொடுத்தது போதும்னு சொல்லி அதை அனுபவிக்கிறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரை தேடாம வைக்காம இன்னும் சம்பாத்தியம் என்ன செய்றாங்க, அலையிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் தயவு செய்து உங்களை விட்டு என்ன செய்து கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யவானாக வென்று நீ என்ன செய்யாதே, அநேக அதாவது பிரச்சனைகளில போய் என்ன செய்வாங்களா பாருங்க, மாட்டிடுவாங்க. நீங்க நிறைய பேர் அந்த பணத்தின் மேல மோகம் வைத்து, செல்வத்தின் மேல் மோகம் வைத்து நீங்க அநேக பிரச்சனைகள்ல போய் என்ன செய்யறாங்க பாருங்க, சிக்கிடுறாங்க. ஒரு பிரதரை எனக்கு நல்ல தெரியும், நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்ல மருந்துகள் வியாபாரம் பண்ற வேலை. இவருக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. ஆனா இங்கிலீஷ் மருந்து வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மெடிக்கலுக்கு ஒரு படிப்பு படிப்பாங்களா, அது என்னமா மெடிக்கல்ல மருந்து வைக்கிறது, டி ஃபார்ம் பாருங்க, டி ஃபார்ம்னு படிக்கணுமா. இவருக்கு டீயே போட தெரியாது. நல்லா படிங்களா, டீன்னு எல்லாமே செய்ய தெரியாது. நீ டீனா டீ கிட்ட நினைச்சுறாங்க, டீயே போட தெரியாது. ஆனா இவர் மருந்து அவர் சொல்றாரு, முருகு எவ்வளவு கிடைக்கும், ஒரு நாளைக்கு வர 1500 தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவா, ஒரு மாசம் எவ்வளவு ஆச்சு, ஆவின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சாரம் கட்டிட்டு தான் போவாரு, சாரம் தான் கட்டிருக்காரு. 1500 ரூபாய் கிடைக்கும். எப்படி நம்ம சபைக்கு வந்ததுல இருந்து மனைவி சரியா சபைக்கு வரும், அவரும் வந்து பாசத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வருவாரு. பாருங்க கொஞ்சம் வந்து பாருங்க, இந்த 1500 ரூபாய் வந்துச்சு பாருங்க, அப்படி சங்கிலி அப்படி ஒரு வளைய அப்படி வாங்கின உடனே கையில கொஞ்சம் துட்டு வந்துச்சு பாருங்க. துட்டு வந்து ஒருத்தன் சொன்னானா, இப்பா மலேசியாவில இருந்து பெங்களூருக்கு என்ன வருது, தங்கம் வருது. ஆமா, 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா தங்கம் வாங்கினா 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வாங்கலாம். 3 லட்சத்துக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான். உடனே என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, டெய்லி 1500 ரூபாய் பத்தி டக்குன்னு துட்டு சேர்ந்துட்டு, துட்டு சேர்ந்த உடனே யோசிச்சு பாருங்கய்யா, படிக்க தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஆனா மருந்து வியாபாரம் பண்ணி 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்க வச்சு கடவுள் எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. ஆனா
ஆனா அதை விட்டுட்டு மருந்து வியாபாரத்துக்கு இவன் நினைக்கலாம், நாம ஒரு 4 பேரை வேலைக்கு போட்டு நம்மளே ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சா அப்படிலாம் நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரிலாம் அறிவு வரணும். எப்படி கேட்டீங்கன்னா, துட்ட கொஞ்சம் கண்ட உடனே இன்னும் துட்டு வேணும், இன்னும் துட்டு வேணும். பாருங்க, இங்க இருந்து போய் அங்க போய் இணைஞ்சாச்சு, பெங்களூருக்கு போயிருக்காங்க, மலேசியாவில இருந்து வந்து இறங்குதான், வந்து அங்க போய் நேர்ந்து வாங்கியாச்சு. அங்க ஒரே சந்தோஷம். 3 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு? 9 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. இது பேக் எடுத்து பாத்துருக்கான், கவனிங்க, பேக் எடுத்து பாத்துக்கான், ஒன்னொன்னா எடுத்து பாத்துக்கான். சந்தோஷம் வாங்கிட்டு ஓட்டமா ஓடியாச்சு. யார்ட்டையும் காமிக்கல, கூட 2 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க, யார்ட்டும் காமிக்கல, கொண்டுட்டாங்க. கூட்டிட்டு போனா பாருங்க, இந்த பிளான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா பாருங்க, அவனும் இவனும் மட்டும்தான் 2 பேர். இப்ப அவன் நடு வழியில பெங்களூர்ல இருந்து வரும்போது சேலத்துக்கிட்ட வரும்போது அவன் சொல்லியிருக்கான், எப்பா நான் உனக்கு என்ன செய்யல, நான் ஒரு இடத்துக்கு போண்டு இருக்கேன், நான் போறேன், அதனால 3 லட்சத்துக்குள்ளதான் எனக்கு என்ன செய்யுது, ஏன்னா நீ 3 லட்சத்துக்கு கொடுத்துருக்க, உனக்கு 9 லட்சம் ரூபாய் அவ்வளவு வந்திருக்கு, அதெல்லாம் எனக்கு பங்கு தந்துரு, எனக்கு 3 அது எப்படி 3 லட்சம் நாளா போட்டிருக்கேன், அது எப்படி உனக்கு தருவேன்? 2 பேரும் பேசிதானே சொன்னோம், நீ தாரன்னு சொன்னிடலாம், அப்பெல்லாம் தர முடியாது, அது வாங்கல, இப்ப வாங்கிட்டேன், தர முடியாது. உடனே 2 பேருக்கு சண்டை வந்திருக்கு. அந்த கடைசி 2 லட்சம் பேசி கொஞ்சம் அந்த தங்க கட்டிகள் இருந்ததுல அந்த தங்க கட்டியை இன்னொரு பேக்ல எடுத்து வச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு. அவன் கொண்டு போயிட்டான், கொஞ்சத்தை அவன் கொண்டுட்டு போயிட்டான், இவங்க கொண்டுட்டு வந்துட்டான். சந்தோஷம் கேட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கு? கத்தர் சோதரம் 7 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், கூட 4 லட்சம், கூட 4 லட்சம் வந்து பாத்துருக்கேன். அவ்வளவு சாக்லேட் இந்த ரேப்பர் ஒட்டின மாதிரி இருக்கு பாருங்க, அவ்வளவு சாக்லேட். யோசிச்சு பாருங்க, ஏன்னு கேட்டா மேலால இருந்திருக்கு தங்கம், இல்லைன்னு சொல்லல, அந்த இடையில ஒருத்தன் வாங்கிட்டு போனா பாருங்க, அவன் கொண்டு போயிட்டான் மேல உள்ள. கீழே இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சாக்லேட். யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்னைக்கு துப்பு கொடுத்து அவனை தேடி போறான். அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியாதுப்பா, இது ஒரு அக்கா தான் சொல்லிச்சு, இந்த அக்கா அங்க இருந்தா இருக்கு பாருங்க, இந்த கபாலி பாரு ரோட்டு மேல வீடு கட்டி இருக்கு, இங்க வந்து காத்து கிடந்தாங்க. சொன்னா, இங்க யாராவது உங்களுக்கு ரவுடிகள் தெரியமாட்டான்? எப்போ ஒண்ணுமே எனக்கு தெரியாது, ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நான் ஓட்ட மாட்டேன். என்ன கேட்டா, கபாலி பாரில தான் வீடு கட்டி அந்த வீடை காட்டி அந்த வாசல்ல அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க, 10-15 பேரோட உட்காந்துருக்கான். எப்படியாவது 3 லட்சத்தை வாங்கி திறன்னு உட்காந்துருக்கான். நீ வருஷம் என்ன ஆச்சு நம்ம பாசம் இருக்கும்போது சொல்றேன், நீ அவங்க இறந்தே 3 வருஷம் ஆச்சு. உண்டான மருந்து வியாபாரமும் எரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஏன்னு கேட்டா இருந்த பணத்தை பத்தாதுன்னு இன்னும் பணத்துக்கு என்ன செய்யறாம பாருங்க. நல்ல கவனிங்க ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுங்க, தேவனை தேடுங்க. தேவன் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி வார்த்தை ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறது? அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற. உண்மையா ஆராதிக்கீங்களா? ஒவ்வொருவருக்கும் அவர் யாரா இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிறத மட்டும் விட்டுட்டு என்ன பணம் சம்பாதிக்கிறான்னு என்ன செய்யாதீங்க, வீராதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு நபரை மட்டும் சொல்லி அப்படியே ஜோமணியில நேராயிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. ஒரே ஒரு சம்பவம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். தீர்க்கதரிசி ஆனவர் ஒரு சம்பவத்தை தாவீதினிடத்தில் வந்து பேசினார். அந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ ஒரே ஒரு, அவன் ஆசையா வளர்க்கிற ஒரே ஒரு ஆடு இல்ல, ஆட்டு குட்டி தான் இருக்கு. இனிமேதான் ஆடாகணும், அதுக்கப்புறம் தான் ஜனம் பிடிக்கணும், குட்டி போடணும். ஆண்டவரே சோஸ்திரம். அதுக்கப்புறம் தான் இவரு யாராவாரு, ஐஸ்வர்யமானவர். ஆனா அவன் அப்படி இல்ல. அவனுக்கு திரளான ஆடுகள் இருந்தன, மாடுகள் இருந்தன, ஒட்டகங்கள் இருந்தன. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். ஆனா இவரும் தரித்திரன். இப்ப நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. இல்லாதிருந்தது அது அவனோடும், குடித்து அவனுக்கு ஒரு மகன்
நிறைய இருந்தா என்னவா இருக்காது, அப்படிதான் நிறைய இருந்தா எடுக்கும். அங்கே ஒண்ணுக்கு இருக்கும், அங்கே புழுக்கப்படும். அது என்ன இது மரகத மணியா டக் டக்குன்னு பிறக்கி உள்ள வைக்க. அதனால இங்க பண்ணக்கூடாது, இங்க வந்துடக்கூடாதுன்னு அங்கிட்டு என்ன செய்வோம். அது மழை நேரம்னா பாத்தீங்கன்னா சைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு 24 நேரம் மோட்டர் வந்துகிட்டே இருக்கு மழை நேரத்துல. பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தா அவங்க படுக்க மேல ஒண்ணு படுக்க வச்சிருக்காங்க. அவங்க குடிக்கிற டம்ளர்ல தான் என்ன குடிக்குது இவளும். அவங்க காப்பி குடிச்சாங்கன்னா இவளும் காப்பி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, அப்படிலாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைய போல மகனை போல அதுவும் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருகிறான். வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய ஆடு மாடு திரளா இருந்தது. ஐயா ஒரு நொண்டியை பிடிச்சிருக்கலாம், அப்படிதானே? ஒரு நோக்காடா இருக்கிறத பிடிச்சிருக்கலாம். கிழட்டாட்டு பிள்ளையாவது ஒண்ணு பிடிச்சிருந்தானே. யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் கிழட்டாட்டு பிள்ளையாவது பிடிச்சானப்பா. அப்படியும் பிடிக்க அவனுக்கு என்ன இல்லையா பாருங்க, மனசு இல்ல. ஆனா மனசு இருக்கு. இங்க மனசு இருக்கு. இங்க மனசு இருக்கு. இல்ல கவனிக்கீங்களா? ஏன்னு கேட்டா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல், கர்த்தரிடத்திலே அவன் விசுவாசத்தை வைக்காமல் அவைகளின் மேல் மனதை வைத்திருக்கிற இவனுக்கு நல்ல கவனிக்கீங்களா? மனது எங்க இருக்கு? அதான் அந்த வசனத்தை வாசி சொன்னேன். இவனுடைய திரளான ஆடுகள்ல ஒண்ணு பிடிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, மனதில்லை. மனம் அப்ப மனசு எல்லாம் இது மேல இருக்கு, அந்த ஆடு மாடு ஐஸ்வர்யத்து மேல இருக்கு அவன் மனசு. அவங்களத பிடிக்க இஷ்டம் இல்ல, ஆனா அடுத்தவங்களத பிடிக்க என்ன இருக்கு பாருங்க, இஷ்டம் இருக்கு, மனசு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை தான் இந்த தீர்க்கதரிசி விளக்கி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவானுடைய ஜீவி அப்படி இருக்கும். ஆண்டவரே கொடுத்த ஐஸ்வர்யம் தான் அது. ஆண்டவர் தான் ஐஸ்வர்யவான் இருக்கிறார். ஆனால் அதன் மேல் உங்களுடைய விசுவாசத்தை செஞ்சிடாதீங்க, அதன் மேல் உங்களுடைய வைராக்கியத்தை வச்சிடாத. ஏன்னு கேட்டா வாசிக்க பார்க்கல. உபாகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இதை மட்டும் வாசிங்க. மணி 8:30 மணி ஆகும். 8வது அதிகாரம் உபாகம புத்தகம் 8வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ல இருந்து வாசி. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு இன்னும் வெள்ளியும் பொண்ணும் வர்த்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது உன் இருதயம் என்ன செய்யக்கூடாதா, மேட்டிமை அடையக்கூடாது. நல்ல கவனிங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வார்த்தை? உன் இருதயம் மேட்டிமை அடையாமல். நாம மேட்டிமை அடைய மாட்டோம், ஆண்டவர்ட்ட இன்னும் கேட்கதான் செய்வோம். ஆனா மேட்டிமை அடைகிறோம்ங்கிற வார்த்தை எதற்கு பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவரை விட அவருடைய வார்த்தையை விட இது எனக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, காரியத்தை செய்யறோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் மேட்டிமை. நாம ஆண்டவரோட மேட்டிமையான பெருமை பிடிச்சவங்க இவரு தந்தா நான் பிழைக்க போறேன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அப்பள மாட்டோம், அவ்வளவு பொல்லாதவங்களாம் நம்ம கிடையாது. ஆனா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை ஆராதிக்காம, அவரை தொழுது கொள்ளாம இவைகளுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்தாலே உங்க இருதயம் என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், மேட்டிமை ஆயிருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 17வது வசனம். என் கை பலனும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் சம்பாதிச்சது, நான் பட்னியா கிடந்தது, நான் பலமா உழைச்சது, நான் உண்டாக்குனது, நான் கெட்டுனது, நான் வாங்கினது, நான் என்ன செய்யக்கூடாத பாருங்க. கவனிக்கலாம். ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா, அந்த மேல் உங்க மனதை வைக்க வேண்டியிருக்கும். அது மேல் மனதை வைத்திருக்கிற நீங்க மேட்டிமையாகிறீர்கள். ஏழைக்கு இறங்க மாட்டீர்கள், திக்கற்றவர்களுக்கு இறங்க மாட்டீர்கள், நன்மை செய்ய மாட்டீர்கள். யோபுல அதான் இருக்கு. அப்படி செய்யாம போறதுக்கு காரணமே விதவியின் வீட்டை கொள்ளையடிப்பார்கள், ஏழைகளுடைய வீட்டிலிருந்து நன்மையானவர்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதான் யோபு சொல்றாரு. அந்த யோபு புத்தகத்தை வாசி யோபு சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துலதான் வருது.
அப்போ இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற இவங்க எல்லாரும் இரக்கம் இல்லாதவங்களா மாற ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாற ஆரம்பிச்சிருவாங்க. திக்கற்றவர்களையும் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சுபாவங்களா இவங்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் கொடுத்ததுதான். ஆனால் கர்த்தரை தேடாமல் அவைகள் மேல் என்ன வைக்க ஆரம்பிச்சிருவாங்க? நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நல்ல கவனிங்க ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேல வைங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. ஒரு வாலிப பையன் நல்லா படிச்சிருந்தானா, வேலை கிடைக்கல. ரொம்ப வேதனைப்பட்டான். அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தானா. அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, நமக்கு வந்து இல்லை வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத, இல்லை எப்போ வேலை கிடைக்க, எப்போ கல்யாணம் ஆக, எப்போ நம்ம மேலே வரப்போம், இனியுள்ள காலம்னா வேகமான காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கான். அப்போ அந்த ட்ரெயினில் வந்து இருந்த ஒரு பிச்சைக்காரன் வழியா போய் ஏதாவது என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரையா இப்படி கேட்க போயிருக்கான். உதவி செய்யுங்க இப்படி தர்மம் காட்டிகிட்டே ஒருத்தன் போயிட்டு இருக்கிறானா. இவன் வேதனைப்பட்டுட்டே இருக்கிறான். இவன் பிச்சை போடுற நிலைமையெல்லாம் இவன் இல்லை. அதனால இவனுக்கு அது மேலாம் கவனம் இல்லை. ஆனால் அந்த ஆளை பார்த்தான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அந்த நபரை பார்த்தா அவனுடைய பைக்குள்ள என்ன இருந்துதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல டிசைனான பென்சில்கள் அவன் பைக்குள்ள இருக்கு. டிசைனான பென்சில். உடனே அவனை நிறுத்தி கேட்டான், நான் இந்த கடைகளில் எப்படி வித்தியாசமா இந்த மாதிரிலாம் பென்சில் பார்த்தது இல்லையா, இது என்ன பென்சில் அப்படின்னு சொல்லி போட்டான். இந்த பென்சில் வந்து 35 ரூபா. பென்சிலும் 35 ரூபாயா? ஒரே ஒரு பென்சில் 35 ரூபா. என்ன ஏன் இவ்வளவு ரூபா கேட்டா, இது வந்து எழுதுனீங்கன்னா இருட்டில் பார்த்தாலும் அது எப்படி இருக்கும், பிரைட்டா ரேடியோ மாதிரி தெரியும், இதோட விலை 35 ரூபான்னு. உடனே அப்படிலாம் பென்சில் இருக்கா, ஒன்னா பார்ப்போம் அப்படின்னு அவன் 35 ரூபாய்க்கு வாங்கினான். இவன் வாங்குறத பார்த்து அந்த பெட்டியில இருக்கிறவன் வாங்கினான், அதான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் வாங்கினான், பெட்டியில இருக்கிறவன் வாங்கினான். அந்த பிச்சைக்காரனுடைய கையில இருந்து எல்லாம் என்ன போச்சான், வித்து போச்சான். வித்துட்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு பிச்சைக்காரன் வாங்க வந்தது உதவிதான் வாங்க வந்தான், ஆனா அவன் பைக்ல இருந்து அவ்வளோத்தையும் நினைச்சிட்டு போயிட்டான், வித்துட்டு போயிட்டான். நல்ல கவனிக்க. அவன் அப்ப பிச்சை எடுக்காமலே இருந்திருக்கலாமே, பிச்சை எடுக்கலாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. ஏன் அப்ப பிச்சை எடுக்கிறான், இதை விற்க வேண்டியதான், இதான் வித்துருதே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறான்னா, அந்த பிச்சை எடுத்தவன் அங்க நிக்கிறான். எப்படி நிக்கிறாங்கன்னா, கோட் போட்டு நிக்கிறான், பேண்ட் ஷர்ட் கோட் போட்டு நிற்கிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதே போல இந்த ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த பேனா, இதோட ஹோல்சேல்ஸ் கம்பெனி உருவாக்குற கம்பெனி யார்தான் வச்சிருக்கானா பாருங்க, அவன் தான் வச்சிருக்கான். இந்த ஓனரா இருக்கிறவன் தான் வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான் அவன் கேட்டா, தன்னுடைய வியாபாரத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக வந்தானா. வந்தவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க, தன்னை பார்க்க வைக்கிறத விட தன் பொருளை என்ன செய்ய வைக்கணும், பார்க்க வைக்க. ஒரு இவ்வளவு பெரிய ஓனரு பிச்சைக்காரனா இறங்கி ஒரு பொருளை விற்கணுமா? இப்பதான் இவனுக்கு அறிவு வந்துச்சான். நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், நான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன், என் படிப்பு கேட்ட வேலைக்கு தான் போவேன் அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருக்க போதாம எனக்கு என்ன கிடைக்கல, வேலையே கிடைக்கல. முதல்ல அவன் வீட்டுக்கு போன நினைச்சானா, எந்த வேலைக்கு போய் கேட்கறானோ, யார் வேலை தராங்களோ அந்த வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா பாருங்க, அந்த வேலைக்கு போனானா. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு போயே வேலை பார்த்தா, படித்தா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம இந்திய தேசத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாறணும். அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்துல் கலாம். சொல்லுங்க, அதான் யாரு? நீங்க பெரிய எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு பிச்சைக்காரனை என்ன செஞ்சேன், அவரு நான் அவனை பார்த்தேன், அவரோ அவனை பார்க்க வைக்கல, அவர்கிட்ட இருக்கிற பொருளை பார்க்க வச்சார். இல்லை கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம இன்னைக்கு பணக்காரனா வர்றதுக்கு, மேன்மையா வர்றதுக்கு நம்ம எங்கெல்லாமோ பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்ட தான் இருக்கு. நீங்க அவரை பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். தயவு செய்து நீங்கள் நானும் அந்த பணத்தின் மேல, பொருளின் மேல என்ன வச்சிடாதீங்க, கண்ணை வைக்காம ஆண்டவர் மேல நினைங்க. நம்மளுடைய பார்வை முழுவதும் தேவன் மேல இருக்கட்டும். விவசாயம் ஆஸ்வதிக்கப்படணுமா, உடைய வேலை ஆஸ்வதிக்கப்படணுமா, உடைய தொழில் ஆஸ்வதிக்கப்படணுமா, பிள்ளைகளுடைய எல்லாவற்றையும் தேவன் ஆஸ்வதிப்பார். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு புத்தகத்துல ஒரு காரியத்தை படிச்சு சொல்லிடுறேன், 5 நிமிஷம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒருவன் நல்ல தொழில் செஞ்சவன் தான், திடீர்னு நஷ்டப்பட்டுட்டான்.
நஷ்டப்பட்டவன் தன் மேன்மையான நிலவிலிருந்து படபடபடன் கீழே வந்து 50 கோடி ரூபாய் கடன் ஆயிட்டான். எவ்வளவு? 50. 1 கோடிக்கே நமக்கு நம்ம நினைச்ச முடியல, நம்மளால முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 கோடி ரூபாய் கடன் ஆயிட்டான். அவன் சென்னையில ஒரு பார்க்ல போய் என்ன செய்யறானா பாருங்க, உட்கார்ந்துறானா. ஏன்னா வீட்டுல இருக்க முடியல, கடைக்காரங்க தொல்லை, எங்கேயும் போக முடியல. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு பார்க்ல போய் அமெரிக்கா உட்கார்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாலும். அப்ப அங்க இருந்து ஒரு வெள்ளையமா ஒரு துணி போட்ட ஒருத்தர் என்ன செஞ்சாரா பாருங்க, அங்க இருந்து வந்தார். பேண்ட் ஜிப்பா போட்டிருந்த ஒருவர் அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. வந்து பேச, என்ன தம்பி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்லி பேசுறாரு. உடனே சொல்லியிருக்கா, இல்ல நான் தொழில் செஞ்சேன், நஷ்டம் வந்துருச்சு. எவ்வளவு நஷ்டம் வந்துச்சு? உலகத்துல சம்பாதிக்கவும் முடியாது, எல்லாம் உனக்கு என்ன செய்யும், திரும்ப எனக்கு கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். எனக்கு நஷ்டம் இப்ப எவ்வளவு இருக்கு? 50 கோடி இருக்கு. நான் திரும்ப அதை என் தொழிலை செய்யணும்னா எனக்கு எவ்வளவு வேணும்? 50 கோடி ரூபா வேணும். இப்ப மொத்தம் எவ்வளவு வேணும்? 100 கோடி ரூபா வேணும். உடனே அந்த ஆளு பைக்குள்ள உள்ளுக்குள்ள விட்டு ஒரு செக் புக் எடுத்தாங்க. எடுத்த உடனே கைக்கு போட்டு 100 கோடி ரூபா தான் சொல்லி நினைச்சாராம். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. செக்கை வாங்கிட்டு உடனே அவர் காலில் போய் இருந்தாராம் பாருங்க, இருந்தாராம். நீ உடனே அவன் சொன்னானா, எப்படியாவது நீங்க கொடுத்த ரூபாய் உங்களுக்கு கொண்டு வந்து நினைச்சிருவேன், தலையே போனாலும் சரி, உங்களுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி உங்கள்கிட்ட வந்து இந்த ரூபாயை நான் என்ன செய்வேன், குறித்த நாள்ல நான் கொண்டு வந்து தருவேன். நான் ஒரு முயற்சியோட போறேன், கண்டிப்பா அது வந்துடும் சொல்லிட்டு போனேன். நல்ல கவனி. போயிட்டா, பிரயாசப்படுறான், ராமாலு பிரயாசப்படுறான், எல்லா வேலையும் செய்யறான். மறுபடியும் அவனுடைய தொழில் அவனை என்ன செய்தது பாருங்க, அவனுடைய தொழில் இந்த நஷ்டப்பட்டதெல்லாம் மாறி வருமானம் வர ஆரம்பிச்சு. அவன் நினைச்சானா, என்ன நினைச்சானா பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அவர் நமக்கு எத்தனை கோடி ரூபா தந்திருக்கிறாரு? 100 கோடி ரூபா தந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 100 கோடி ரூபாயில 1 ரூபா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எப்போ? தொழில் செய்ய ஆரம்பிக்கும் போது. வாங்கினதே இருக்குதான், கடன் அடைச்சிட்டு நீ 50 கோடி வச்சு வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணி தான் உண்டாகுன்னு நினைச்சானா. ஆனா செக்கை வாங்கிட்டு போகும்போதே முடிவு பண்ணானா, இவர் கொடுத்த இந்த 100 கோடியில 1 ரூபா கூட என்ன செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு 100 கோடி ரூபாய் செக் போட்டு எழுதி கொடுத்துருக்கான், என் மேல எனக்கு என்ன இல்லாம போயிட்டேன், நம்பிக்கை இல்லாம போயிட்டேன்னு சொல்லி அந்த 100 கோடி ரூபாய் செக்கை அப்படியே வீட்டுல பீரோல வச்சுட்டு முயற்சி எடுத்தானா. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய தொழில் மறுபடியும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வாதம். அவன் மறுபடியும் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சானா. அந்த 100 கோடி ரூபாய் செக்கோட இவன் ஒரு 25 கோடி ரூபாய் செக் எடுத்துட்டு யாரை பார்க்க வரானா பாருங்க, மறுபடியும் அவரை பார்க்க வரான். அதே பார்க்க வர்றான். அவருடைய பேர் அதுல எழுதிருக்கு, சிவராமன் என்ன எழுதிருக்கு, சிவராமன் இருக்கிறாரான்னு நான் வந்து முதல் நாள் வந்துட்டான், 2வது நாள் வந்துட்டான், 3 நாள் வந்திருக்கேன். ஏன்னா இப்ப அவன் வந்திருக்கிறது 6 மாசம் கழிச்சு வந்திருக்கு, 4 நாள் கழிச்சு, 5, 6, 7வது நாள் வந்திருக்கான். 7வது நாள் வந்து தேடி பார்க்கறான், சிவராமன் யார் இருக்காரா, சிவராமன் யார் இருக்கா. உடனே அந்த பார்க்ல காவல் காக்கிற அவர்கிட்ட நான் 7 நாளா வந்திருக்கேன், இப்படி வெள்ளை பேண்டும் வெள்ளை ஜிப்பாவும் போட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்கு இப்படி செக் கொடுத்தாரு, அவருக்கு நான் என்ன செய்யணும், திரும்ப அவர் ரூபாய் அவருக்கு கொடுத்துடணும், நான் வந்திருக்கேன், அவர் எங்கே அவங்க கேட்டாரா. உடனே சொன்னா, என்னையா முட்டாள்தனமா பேசிட்டு நீ 6 மாசத்துக்கு முன்னால ஒருத்தன் வந்தானா, அவன் தானே அப்படின்னாங்க. அவன் தான் அங்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டினானா. என்னன்னு பார்த்தா அந்த பார்க்கோட போர்டு, இந்த பார்க்ல இருந்த கண்ணாடி, இந்த பார்க்கு பேரில் இருந்த இந்த லைட்லாம் இருக்க பாருங்க, அதெல்லாம் உடஞ்சு கிடக்கும். என்னன்னு கேட்டா, இவனுக்கு வந்து செக்கு கொடுத்தான் பாருங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு புத்தியே என்னன்னு கேட்டா, தான் பெரிய கோடீஸ்வரன் ஆகும். அதனால பைப்ல என்ன வச்சிருப்பானா, செக் புக் வச்சுட்டு யாருக்குனாலும் கை போட்டு என்ன கொடுப்பானா, இந்த வச்சுக்கோன்னு கொடுப்பானா. இந்த செக் புக்கை புடுந்து வந்திருக்காங்க சொந்தக்காரங்க. அப்ப கண்ணாடியை உடைச்சிருக்கான், எல்லாத்தையும் அடைச்சு அவனை கரகரக்காரன்னு எடுத்துட்டு போனாங்க. இவன் பறக்க முடிக்கான். வைத்தியக்காரன் நமக்கு எவ்வளவு கொடுத்தான் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பைத்தியக்கார வார்த்தையை கேட்டு பணக்காரன் ஆயிருக்கான். நல்லா கவனிக்கீங்களா? உங்களை என்னையும் கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தையினால தேய்ச்சி கொண்டிருக்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்ன செய்யாது, ஜீவ வசனத்தை உங்களுக்காக எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை ஆஸ்வதிக்கவே என்ன செய்வேன், பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆஸ்வதிக்கிறவர்களை நான் ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை இந்த பூமியிலையும் பரலோகத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் கர்த்தர் நிறுத்துவார். அவர்
அவருடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இருக்குது. இந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க வேண்டியதான நாம அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உங்க கண்களை பறக்க விடாம அவைகளுக்கு அடிமையாகாம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுனால நீங்க அவருக்கு விரோதி இல்ல, நீங்க அவருக்கு விரோதி இல்லாம இருக்கிறனால அவரே உங்களுக்கு ஆதரவாய். கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன். கண்களை மூடி, எல்லாரும் கண்களையும் மூடி தோத்துறான். ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே. ஆமாம். எத்தனை முயற்சி எடுத்து நேர்மை அடையாம இருக்கிறீங்களா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கையா, என் குடும்பத்துல ஒரு விடிவு காலமே வரலன்னு நினைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைமை மாறுமா? ஆமே. நாம அன்னன்னைக்கு எனக்கு கிடைச்சாதானே நான் பிழைக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமே. நிலையான வருமானத்தை கர்த்தர் உனக்கு தர வைப்பான். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அநியாயமான சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரம்பி வழியாக ஆமே நாமே நாமே தாங்க முடியாதபடிக்கு கண்ணமூடி தோத்திரம் பண்ணு. ஆண்டவருடைய தோமனும் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கப்பட்டு வேலையை ஆஸ்வதிக்கட்டும், உன்னை மேன்மைப்படுத்தட்டும். ஆமே நாமே நாமே நாம தேவனை உயர்த்தட்டும். அல்லேலூயா. யாரிடத்துல கையேற்ற கூடாது, யார் வீட்டு வாசற்படியிலுமே நிற்க கூடாது. உன் பிள்ளைகள் யாராலையும் பிழைச்சதா இருக்கவே கூடாது. ஆமே. நாம உங்களால அநேகர் பிழைக்க வேண்டும், உங்களால அநேகர் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமே. நாம கர்த்தர் உங்க கையை உறுதிப்படுத்தணும், உங்க வலது கரத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தணும். நீ செய்கிற எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மையை கர்த்தர் தரணும். ஆமே. நாம நஷ்டங்கள் அல்ல, இழப்புகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. யாருக்காகவோ இந்த வார்த்தை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஆமே. நாம நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிருக்கிறீங்களா? ஆமே. நாம அவங்க தந்துதான் நம்ம சாப்பிடுறோம் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்க குடும்பத்துக்கு இனிமேல் அந்த நிலைமை வரவே கூடாது. நாம யார்கிட்டையும் போய் கையேந்தவே கூடாது. அக்கா உனக்காக இந்த வார்த்தை. ஆமே. ஆமே. நாம உன் பிள்ளைக்காக இந்த வார்த்தை கத்த அனுப்பி தந்திருக்கிறார். ஆமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. நாம வேற வழியே இல்லையே, வேற வாய்ப்பே இல்லையே நினைக்கிறீங்களா? ஆமே. ஆமே. நாம உனக்காக வாசலை ஆண்டவர் திறப்பா. ஒருவரும் கூடாதபடிக்கு திறக்கிறவர் அல்லவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஆமே. நாமே நாமே ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. கரங்களை தட்டி உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே
அவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள். கையில் செய்வதில் பரிபூர்ண நன்மையை தருவார். உன்னை வாழாக்க மாட்டார், உன்னை வாழாக்க மாட்டார், நீ கீழாக மாட்டாய், உன்னை தலையாக்குவார், நீ மேலா என்று வேறு சொல்கிறது. மகனை குடும்பத்தை நீர் ஐஸ்வர்யவனாக்குகிறார். இன்னைக்கு தியானித்த வசனத்தின்படி உன்னுடைய ஐஸ்வர்யம் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் விளங்கும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வைராக்கியத்தை அவைகளின் மேல் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை வைத்து பிசாசு இடமுடாதபடி தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாறாதபடி கர்த்தரை ஆதரவாக்கி கொள்ள இப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை இந்த கிருபை இறக்கம் தயவு தான். நான் ஊழியத்தை கனப்படுத்தினேன். அன்பான குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம், நனுக்காக ஜெபிக்கிறோம், அக்காவுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஒரு நன்மை குறைவிடாம கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டில் பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், மண்கண்கள், மறைவான எந்த ஆயுதமும் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்ப அதிகாரமே இல்லை. ஆண்டவரே அந்த பாதுகாப்பை கர்த்தர் விளங்க பண்ணுங்க. அந்த தூதர்களுடைய சேனையை இந்த குடும்பத்தின் கண்கள் காணட்டுறாங்க. அவளோட குரோதமாய் வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவரே அந்த பாதுகாவலை இந்த குடும்பத்தில் கர்த்தர் விளங்க பண்ண முடியாது. பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை காணம் துதி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானம் வழி நடத்துகிறோம். வேதனையில்லாத ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நம்மளோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் அன்பான வீட்டாரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.